Hello everyone, Vijayakumar IAS Academy presents TNPSC Group 2A main system பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம. ஸோ மெயின்ஸ் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிவிஷன் டெஸ்ட் 2 இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது இது வந்து எத்தனை டாபிக்கை சார் வந்து சிலபஸாக வச்சு மேக் பண்ணியிருக்கோம் இந்த சிலபஸ் இந்த டெஸ்ட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்கள் சிலபஸ் வந்து 27 டாபிக்ஸ் இருக்குது ஃபார் ரீசனிங் மெயின்ஸுக்காக. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து 15 டாபிக்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 1, டெஸ்ட் நம்பர் 2 அண்ட் டெஸ்ட் நம்பர் 4. ஓகேவா? 3 வந்து நீங்கள் என்ன எழுதிருப்பீங்க அப்படின்னா 3 இஸ் யுவர் ரிவிஷன் டெஸ்ட் எழுதிருப்பீங்க நீங்கள். ஓகேங்களா? அப்போ டெஸ்ட் நம்பர் 4, டெஸ்ட் நம்பர் 3 வந்து என்னது உங்களுடைய ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று எழுதிருப்பீங்க. ஓகேவா? ஸோ டெஸ்ட் நம்பர் 1, 2, 4 இந்த 3 டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய டாபிக். ஓகேவா? ஈச் டெஸ்ட் ஹேஸ் 5 டாபிக்ஸ் இருந்து மொத்தத்தில் நம்ம டெஸ்ட் நம்பர் இருக்குது 3 டெஸ்ட் இருக்குது. டோட்டலி யூ ஹேவ் 15 டாபிக்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த நம்ம என்னது இந்த 15 டாப்பிக்கை பேஸ் பண்ணி ஸோ வி ஃப்ரேம்டு 40 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னது ரியலி வேல்யூ அடிஷன் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். ஓகே? ஸோ எதையுமே மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக கவனிங்க கிளாஸை. இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கவனிக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா M is married to S, P is a brother of H, S is the mother of L, who is the brother of H? How is H related to M? என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து எதில் கேள்வி கேட்டிருக்காங்க, நமக்கு ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் அப்படின்ற நம்மளோட டாபிக் இருக்குது. அதில் நமக்கு இந்த கொஸ்டின் வந்து நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் அப்படின்ற நம்மளோட ஒரு டாபிக் இருக்குது. அதில் இந்த கொஸ்டின் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு சால்வ் பண்ணலாம். சினிமா கொடுத்துருக்காங்க M என்பவர் S என்பவரை மணந்தார். நம்ம இங்கிலீஷ் என்ன கொடுத்துருக்காங்க M is married to S. அப்போ பார்த்தீங்கன்னா எம்மும் எஸ் யாருங்க ஒரு கப்பிள்ஸ். ஓகேங்களா? பட் இந்த கப்பிள்ஸில் கான்ட் ஏபிள் டு அசியூம். நீங்கள் வந்து எடுத்த உடனே வந்து M is married to S அப்படின்னா M என்பவர் S என்னது மனம் முடித்துள்ளார், திருமணம் முடித்துள்ளார். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா M தான் மேலு அல்லது S தான் ஃபீமேல் நீங்கள் என்னது அசியூம் பண்ணக்கூடாது. வி டோன்ட் நோ. ஓகேவா? ஹூ இஸ் அ மேல், ஹூ இஸ் அ ஃபீமேல், வி டோன்ட் நோ. ஓகே? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து கவனிங்க P is a brother of H. இப்போ இங்க கொடுக்கப்பட்ட வார்த்தை MS. அவங்க அடுத்து கொடுத்த வார்த்தையை பாருங்க PH. இந்த ரெண்டுக்கு ஏதாவது இருக்கப்பா, எது லிங்க் இருக்குங்களா? இல்ல. அப்புறம் நம்ம தனியா எழுதிக்கலாம். ஸோ P is a brother of H. For male person we indicating a square box, for female person we indicating a circle. ஓகேங்களா? அடுத்து கவனிக்கலாம் S is the mother of L. இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. என்ன போட்டுருக்காங்க S is the mother of L. we have a S. ஓகே? அப்ப S என்றது யாராம்ப்பா L அப்படின்றது அவங்க வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு மேரிடு கப்பிள்ல இவங்க ஃபீமேல்னா கண்டிப்பா இவங்க யாருப்பா மேல் தான். ஓகேவா? ஸோ மேரிடு கப்பிள் என்னது ஒருத்தவங்க ஃபீமேல்னா கண்டிப்பா ஒருத்தவங்க மேல் தான். இப்போ நீங்க என்னது அசியூம் பண்ணி இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஓகே? சார் என்ன கேட்டுறாங்க S is the mother of L, who is a brother of H. நல்லா கவனிங்க. இங்கிலீஷ்ல வந்து எப்ப இந்த ஹூ அப்படின்ற வார்த்தை வருதோ அதை யாரை சார் குறிக்கும் அப்படின்னா இந்த ஹூக்கு பக்கத்துல யார் இருக்காங்களோ என்னது அவங்கள குறிக்கும். ஸோ ரொம்ப முக்கியமானதுப்பா. இங்கிலீஷ்ல கொஸ்டின்ல எப்ப வந்து ஹூ அப்படின்ற வார்த்தை வருதோ அது யாரை சார் குறிக்கும் அப்படின்னா இதுக்கு பக்கத்துல இருக்காங்களா எல் அவங்கள குறிக்க ஆரம்பிக்கும். ஓகே? இப்போ என்ன கேட்டாங்க அப்ப இங்க வந்து என்ன அர்த்தம் எல் இஸ் த பிரதர் ஆஃப் ஹச் அர்த்தம். அப்ப எல் இஸ் தி பிரதர் ஆஃப் ஹச். நம்ம கிளாஸ் அவங்க இருக்காங்களா அப்படி நம்ம லிங்க் பண்ணி எழுதிடலாம். ஓகேங்களா? ஹச்சோட பிரதர் யாருப்பா பி. ஓகே? இப்போ கவனிங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு இஸ் ஹச் ரிலேட்டட் டு எம். அதாவது இங்கிலீஷ்ல நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா டூக்கு அடுத்து யார் இருக்காங்களோ என்னது அவங்களுக்கு டூ அப்படின்னு என்ன அர்த்தம் தமிழ்ல இக்குன்னு அர்த்தம். டூ என்ன அர்த்தம் இக்குன்னு அர்த்தம். அப்ப எம்முக்கு ஹச் என்ன உறவு அப்படின்னு நீங்க என்னது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? ஸோ எம் என்பவருக்கு ஹச் என்ன சார் உறவு கேள்வி கேட்டிருக்காங்க. எம் என்பவருக்கு ஹச் என்ன சார் உறவு அப்படின்னா நமக்கு என்னது வி கான்ட் ஏபிள் டு சே பிகாஸ் ஹச் வி டோன்ட் நோ வெதர் இஸ் அ மேல் ஆர் ஃபீமேல். வி டோன்ட் நோ ஹச்ன்றது ஒரு ஆணாவோ அல்லது பின்ன நமக்கு என்னது தெரியாது. ஆனால் அந்த ஹச்சுக்கு யார் அப்படின்னா எல்ன்றவரும் பிரதரு, பி என்றவங்க யார் தான் பிரதர் தான். அப்ப the all the peoples are siblings. புரியுதாப்பா உங்களுக்கு? பண்ணது the all peoples are siblings. ஓகேங்களா? அப்ப இவங்க எல்லா பேருமே உடன் பிறந்தவர்கள் தான், சிப்ளிங்ஸ் தான். அப்ப என்ன இருந்திருக்கலாம் அப்படின்னா மேபி ஹச்ன்றது எம்முக்கு வந்து யாரா இருந்திருக்கலாம் அப்படின்னா சன்னா இருந்திருக்கலாம், அதர்வைஸ் என்னது டாட்டரா இருந்திருக்கலாம். பட் வி டோன்ட் நோ. அப்ப ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர்ல சன் ஆர் டாட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்தா அதை நீங்க மார்க் பண்ணுங்க. அப்படி ஆப்ஷன் இல்லை அப்படின்னா the answer will be option D, cannot be determined. இதுல ஒரு விஷயம் நீங்க நல்லா கவனிக்கணும். இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி சன்ன்ற வார்த்தை இருக்கு சார். சன்ன்ற வார்த்தை குறிக்கலாமா சார் அப்ப நீங்க குறிக்க கூடாது. இட்ஸ் மேபி a டாட்டர். நமக்கு தெரியாது, நமக்கு உறுதியா ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா நீங்க என்னது கோ பை ஆப்ஷன் டி என்னது cannot be determined. புரியுதாப்பா? தட்ஸ் ஆல். ஓகே? ஆனா இதே ஆப்ஷன்ஸ்ல சன் ஆர் டாட்டர் இருந்தா நீங்க என்னது யூ ஷுட் மார்க் இட் பிகாஸ் நமக்கு வந்து ரெண்டு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் ஆல் ஆர் சிப்ளிங்ஸ். அதனால புரியுதுங்களா? இதை கவனிங்க. அடுத்து B is a mother of A. ஸோ இப்போ எழுதிக்கலாம் நம்ம B is a mother. ஓகேங்களா? ஸோ B என்றது யாராப்பா
B is a mother of A. A என்பவர் என்னது தாய் தான் யாரு? B. அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க? A and D are brothers. So A and D are brothers. Okay, both are male people. So we indicate okay square box. C is a father of D. இப்போ D என்பவருக்கு C யாராம்பா? ஃபாதருங்களா? ஆல்ரெடி நமக்கு தெரியும் D என்பவர் யாருன்னா B யோட என்னது சன். அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து இங்கே C போட்டுக்கலாமா? புரியுதா பாப்பா பாருங்க. B மற்றும் C அப்படின்ற கப்பிள்ஸுக்கு பிறந்த பசங்க தான் யாருன்னா A and D. புரியுதுங்களா? ஏன் சார் நீங்கள் வந்து இங்கே போடுறீங்க C அப்படின்னா டியோட ஃபாதர் யார் தான்? C. அப்படிதான் ஓகேங்களா? ஆனால் டியோட அம்மா யாரு? B. அப்போ நம்ம இந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிக்சர்ஸை அடுத்து கவனிங்க. E is a mother of B. அப்போ E is a mother. E is a mother of யாருக்குப்பா? B. ஓகேவா? B என்பவருக்கு E யாரா? தாயின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ ஃபுல்லாக கவனிங்க. தென் how is E related to C? அதாவது C என்பவருக்கு E என்ன உறவு நம்மகிட்ட கேட்ட கேள்வி. ஓகேங்களா? ஸோ கவனிங்க. C என்பவருக்கு E என்னப்பா உறவு? அதாவது எப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம் அப்படின்னா ஒய்ஃப் மதர்னு கொடுத்துருக்கலாம் ஆப்ஷன். அப்படி இல்லை அப்படின்னா மதர் இன்லாம் நமக்கு என்னது கொடுத்துருக்கலாம். ஸோ எதர் தி கிவன் த ஆப்ஷன் ஒய்ஃப்ஸ் மதர் ஆர் மதர் இன்லா. த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ. நமக்கு என்னது மதர்னா நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? த்ரீ கவனிங்க. ராஜீவ் இஸ் அ பிரதர் ஆஃப் அருண். ஸோ ராஜீவ் இஸ் அ பிரதர் ஆஃப் அருண். அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க? சோனியா இஸ் அ சிஸ்டர் ஆஃப் சுனில். நமக்கு தெரியாது. ஓகேவா? தனியாக எழுதி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ சோனியா இஸ் அ சிஸ்டர் ஆஃப் யாருக்குப்பா? சுனில். அடுத்து பாருங்க. அருண் இஸ் அ சன் ஆஃப் சோனியா. அப்போ பார்த்தீங்களாப்பா அருணுக்கும் சோனியாவுக்கும் ஓகேவா ஒரு லிங்க் வருதுங்களா? ஒரு உறவு ஏற்படுதா? அப்போ கவனிங்க. அருண் இஸ் அ சன் ஆஃப் யாருடைய சன்? அவங்க வந்து சோனியாவின் மகன். ஓகேவா? சோனியா இஸ் அ சிஸ்டர் ஆஃப் சுனில். ஓகேங்களா? இப்போ அடுத்து கவனிங்க. ஹவு ராஜீவ் இஸ் ரிலேட்டட் டு சோனியா. அதாவது டூ சோனியா இருக்கு. அப்போ நம்ம வந்து சோனியா என்பவருக்கு ராஜீவ் என்ன உறவு அப்படின்னு நம்மகிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கவலை இல்லை. தமிழில் படிக்கிறவங்களுக்கு அப்படியே கொடுத்துருப்பாங்க. சோனியா என்பவருக்கு ராஜீவ் என்னவரும் கேட்டுருவாங்க. பட் இங்கிலீஷில் படிக்கிறவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா டூக்கு அடுத்து யார் இருக்குது அது நீங்கள் என்னது அங்கிருந்து ஆரம்பிக்கணும். புரியுதுங்களா? ஸோ சோனியாவுக்கு ராஜீவ் என்ன உறவு நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? சோனியாவிற்கு ராஜீவ் என்னப்பா உறவு? மகன் உறவு. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் என்ன பாருங்க. வந்து ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே. ஸோ பெட்டர் லிஸ்ட்டை முடித்தோம். என்ன கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஆங்கிளில் கொஸ்டின் கேட்டால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? ஸோ கவனிங்க. அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தி கிவன் த கோடிங் அண்ட் டிகோடிங் கொடுத்துருக்காங்க. செமண்டிக் அப்படின்ற வார்த்தையை வந்து 1448529 குறிப்பிடுறாங்களாம் ஒரு மெத்தடில். ஸோ இதே மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் அப்படின்ற வார்த்தை எவ்வாறாக குறிப்பிடப்படுதுன்னு கேள்வி கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கவனிக்கலாம். ஃபர்ஸ்ட் செமண்டிக் அப்படின்ற வார்த்தை கொடுத்துட்டாங்க. ஸோ இதை போர் பண்ணிக்குவா ஐ ஹாவ் டு ஷேர் வித் சம் பேசிக்ஸ் டு யூ. ஓகேங்களா? அதாவது சம் பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே ஆகணும். ஓகேவா? அதாவது நீங்கள் வந்து A to Z சம் பீப்புள் என்ன செய்வாங்க அப்படின்னா சும்மா ரேண்டமாக எழுதுவாங்க A to Z ஆர்டரில். நீங்கள் என்னது அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ ஆர்டர் நம்ம கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கும் ஓகேவா யார் டெஸ்ட் வச்சு ஃபாலோ பண்ணுறோம் அவங்க நம்ம ஆர்டர் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஒன்ஸ் அகைன் ஐ வில் இன்ஃபார்ம். என்ன பண்ணால் எனக்கு எப்படி சார் நீங்கள் எழுதணும் அப்படின்னா A B C D E F G H I J K L M. ஓகேங்களா? ஸோ எம் முடிச்சுட்டு திரும்ப அடிக்கணும். என்ன வந்து நீங்கள் இங்கே எழுதணும் N O P Q R S T U V W X Y Z. தட்ஸ் ஆல். புரியுதாப்பா? இதாவது நீங்கள் என்னது இந்த ஆர்டர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏன் அந்த ஆர்டர் எழுத சொல்கிறீங்க அப்படின்னா ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா என்னன்னா ஏபிசிடி மொத்தம் 26 லெட்ரு. அதில் பாதியாக பிரிச்சிங்கன்னா 13 பிரியும். ஸோ 13 லெட்ரு மேலே இருக்கும். அடுத்து 13 எப்படி இருக்கும்? இந்த மாதிரி கீழே இருக்கும் இந்த ஆர்டரில். ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதுனா என்ன சார் நமக்கு பெரிய பெனிஃபிட் அப்படின்னா ஸோ A41 B2 C3 D4 and 5E. ஓகேவா? 6F 7 8 9 10 11 12 13. ஓகேவா? ஹியர் 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதிங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது ஒரு நம்பரோட ஆப்போசிட் நம்ம என்னது ஈஸியாக பார்த்துடலாம். அதாவது ஏ என்பருக்கு ஆப்போசிட் யார்? இசட். பிக்கு ஆப்போசிட் யாருங்க? ஒய். சிக்கு ஆப்போசிட் யார்? எக்ஸ். இதில் மட்டும் ஈஸியாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பரும் அதோட ஆப்போசிட்டை கூட்டினோம் அப்படின்னா வி கட்ட 27 இஸ் த ஆன்சர். பாருங்கள் 1 + 26 27 2 + 25 27 ஆன்சர் 3 + 24 27 ஆன்சர் 4 + 23 27 ஆன்சர். We take any number. ஓகேவா?
10 + 17 ஆன்சர் இஸ் 27 ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு நம்பரும் அதோட ஆப்போசிட்டில் கூட்டணும் அப்படின்னா வி காட் 27. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்னது அந்த நம்பருக்கு ஆப்போசிட் பார்க்கலாம். இல்லை சார் அப்படின்னா நீங்கள் வேறு எப்படி சார் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு நம்பரோட ஒரிஜினல் பொசிஷனை 27 கழிச்சிங்க அப்படின்னா யூ காட் ஆப்போசிட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கே அப்படின்ற நம்பருக்கு நான் பார்க்க போகிறேன் ஆப்போசிட் அப்படின்னா கேவோட என்னப்பா ஒரிஜினல் பொசிஷன் 11 நமக்கு என்னது அதோட ஒரிஜினல் பொசிஷன். ஓகே இங்கே பாருங்க கே எத்தனை 11 ஓகேங்களா. இப்போ 27 11 கழிச்சு நமக்கு என்ன ஆன்சர் வருது 16. அப்போ இதானது கேவோட ஆப்போசிட் பொசிஷன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்னது இந்த ஒரு பேசிக்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா கோடிங் அண்ட் டீகோடிங்கில் என்னது எந்த கொஸ்டினோட நீங்கள் என்னது ஈஸியாக எழுதிடலாம். ஸோ ரேண்டமாக எழுதாதீங்க A to M எழுதுங்க N to Z நீங்கள் என்னது இந்த ஆர்டர் எழுதிக்கோங்க புரியுதாப்பா. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இந்த செஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டூ மச் லாங்காக தான் தெரியும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பேசிக்ஸ் சொல்கிறதுனால மேபி நமக்கு டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். பட் நீங்கள் படிக்கிறத தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் படிச்சாவே போதுமானது உங்களுக்கு ஓகேவா. ஸோ கொடுக்கப்பட்ட வார்த்தை நல்லா கவனிங்க. ஓகே இப்போ கொடுக்கப்பட்ட வார்த்தை நல்லா கவனிங்க. தி கிவன் தி வேர்ட் செமன்டிக். ஓகே செமன்டிக் கொடுத்துட்டாங்க. எப்படி சொல்கிறாங்களா 144 சொல்கிறாங்களா. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இதனுடைய ஒரிஜினல் பொசிஷன் இருக்குல்ல அதான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண ஆரம்பிங்க. எஸ்க்கு என்னப்பா ஒரிஜினல் பொசிஷன் வரும் 19 ஓகேங்களா. ஈக்கு என்ன வரும் 5, எம்முக்கு என்ன வரும் 13, ஏக்கு 1, என் எத்தனை 14, டி எத்தனை 20, ஐ எத்தனை 9, சி எத்தனை 3 ஓகேங்களா. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா அதோடைய ஒரிஜினல் பொசிஷன்ஸ் புரியுதுங்களா. அப்போ ஒரிஜினல் பொசிஷன் இதுதான். பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் வந்து எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் தே கிவன் 1, செகண்ட் நம்பர் தே கிவன் 4, அடுத்து 4 தாங்களா. அப்போ அவங்க என்ன கொடுத்துறாங்க 1 4 4 8 5 2 9 3 கொடுத்துட்டாங்க. எப்படி தான் இந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்கன்னா ஓகேவா. லிசன் நல்லா கவனிங்க. இங்கே யார் பாருங்க 19 இருக்காங்களா. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1 + 9 போடுங்க என்ன ஆன்சர் வரும் 10. வந்த ஆன்சரை ஃபர்தர் ஆட் பண்ணுங்க 1 + 0 the answer will be 1. அதானது அந்த 1 நமக்கு என்னது கொடுத்துருக்காங்க. என்னது இஸ் ஏ கான்சனன்ட் ஓகேவா. ஈன்றது பப்பல் ஓகேவா புரியா பார்த்துக்கலாம். இல்லை யாரெல்லாம் பப்பல் இ அப்படின்றவங்க பப்பல், ஏ அப்படின்றவங்க பப்பல் ஓகேவா, ஐ அப்படின்றவங்க பப்பல் ஓகே. இது நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் பப்பல்ஸை மட்டும் ஓகேவா. மற்றதை கவனிங்க. இங்கே பாருங்க 13 இருக்கா. அப்போ கூட்டுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வரும் 1 + 3 ஆன்சர் will be 4. இங்கே யார் இருக்காங்க 14 1 + 4 the answer will be 5. இங்கே யார் இருக்காங்க 20 கூட்டுங்க 2 + 0 the answer will be 2. நீங்கள் வந்து எதை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிஜிட் நீங்கள் என்னது ஆட் பண்ணுறீங்க புரியுதுங்களா. இப்போ இங்கே என்ன பாருங்க 3 அப்போ நமக்கு என்னது கவலையே இல்லை. ஸோ இவங்களாம் யார் கான்சனன்ட் ஓகேங்களா. இப்போ இதில் வந்து ஓகேவா அது கிவன் 4 ஓகேவா. இதான் அவங்க கொடுத்த கோர்ஸ் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எப்படி சார் வந்து பபல்ஸ் வர்றாங்க அப்படின்னா இதோட ஆப்போசிட் யாருப்பா ஈயோட ஆப்போசிட் யார் 22 வருவாங்க பி ஓகேங்களா. வேணா செக் பண்ணி அதில் வேணா நீங்கள் இதில் 2 + 2 போட என்ன வருது 4. ஒன்றுக்கு ஓகேவா. ஏவோட ஆப்போசிட் யாருப்பா இசட். இதுக்கு என்ன நம்பர் வரும் 26 ஓகேங்களா. ஸோ 26 கூட என்ன வருது 2 + 6 8 ஓகேங்களா. ஸோ ஐக்கு என்னப்பா ஆப்போசிட் வரும் ஐக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா 6 ஓகேவா 18 வரும். ரெண்டையும் கூட்டுங்க 1 + 8 நமக்கு என்னது 9. நல்லா கவனிங்க ஐயோட பொசிஷன் தானே 9 தான். அதோட ஆப்போசிட் 18 அதை கூட நமக்கு என்னது 9 தான் வருது. இதெல்லாம் நீங்கள் என்னது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஓகேவா. பாருங்க ஸோ 144 8 5 2 9 நமக்கு என்னது இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. அப்போ சேம் மெத்தடில் அவங்க என்ன கேட்குறாங்க நம்மகிட்ட ப்ராக்டிஸ் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கலாம் ப்ராக்டிஸ் செக் பண்ணுங்க. ஸோ பி நமக்கு என்ன வரும் பி நமக்கு 16 வரும் ஓகேவா. ஆர் நமக்கு 18 வரும். ஏன்றது வவ்வல் அதுக்கு ஆப்போசிட் பார்க்கணும் 26 புரியுதுங்களா. ஸோ சி நமக்கு என்ன வரும் 3 தான் வரும். டி நமக்கு 20 வரும். ஐ அப்படின்றது வவ்வல் நமக்கு என்னது அதுக்கு வந்து ஆப்போசிட் பார்க்கணும் 18 வரும் ஆப்போசிட்டில் ஓகேவா. சின்றது கான்சனன்ட் கவலை இல்லை. ஈன்றது வவ்வல் அதுக்கு ஆப்போசிட் பார்க்கணும் 22. பின்றது வரும் நமக்கு ஈயோட ஆப்போசிட் யார் நமக்கு வி வரும் ஓகேங்களா. தட்ஸ் ஆல். இப்போ கவனிங்க இதோட கூட்டி போடுங்க 1 + 6 ஆன்சர் will be 7. 1 + 8 ஆன்சர் will be 9. 2 + 6 ஆன்சர் நமக்கு வரும் 8 ஓகேங்களா. ஸோ 3 அப்படியே இறக்கிக்கலாம் 2 + 0 2 and here 1 + 8 will be 9 okay and here 3 அப்படியே இறக்கிக்கலாம். here 2 + 2 will be 4. The answer will be 7 9 8 3 2 9 3 4. The answer will be 7 9 8 3 2 9 3 4 7 answer. புரியுதாப்பா. இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கணும் ஓகேவா. இந்த கோடிங் அண்ட் டிகோடிங் முக்கியமான கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா கன்சனன்ட் ஒரு மெத்தட் போய்கிட்டு இருக்கு பபல்ஸ் மெத்தட் போய்கிட்டு இருக்குது ஓகேங்களா. தட்ஸ் ஆல். கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான்.
ஸோ அப்படியே நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ டெல்லி அப்படின்ற வார்த்தை எப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா 7 3 5 4 1 கொடுத்துட்டாங்க ஓகேவா. தென் கல்கட்டா அப்படின்ற வார்த்தை எப்படி கொடுத்துட்டாங்களா, கல்கட்டா எப்படி கொடுத்துட்டாங்க 8 2 5 8 9 6 6 2 நம்மகிட்ட கொடுத்துட்டாங்களாம் ஓகேவா. இப்போ என்ன சார் பார்க்கணும் நீங்கள் அப்படின்னா டெல்லி கொடுத்துட்டாங்க, நம்மகிட்ட என்னது கல்கட்டா கொடுத்துட்டாங்க ஓகேவா. என்ன கேள்வி கேட்டுருக்காங்க நம்மகிட்ட, தி ஆஸ்க் த கொஸ்டின் ஃபார் கேலிக்கட் ஓகேவா. கேலிக்கட் அப்போ கேலிக்கட் பாருங்க நமக்கு என்ன வருது பாருங்க. சி நமக்கு என்ன வருது 8 8 ஏ நமக்கு என்ன வருது 2 ஏ நமக்கு என்ன வருது 5 ஐ நமக்கு என்ன வருதுன்னு பாருங்க ஸோ 1 ஓகே. அண்ட் சி 8 யூ நமக்கு என்ன வருது 9 அண்ட் டி இஸ் 6. இதான் நம்மளோட ஆன்சர் ஓகேவா. அவங்க கொடுத்த கோடை நீங்கள் என்னது அப்படியே அப்ளை பண்ணுறீங்க. ஐனா 1 சீனா தானே 8 அண்ட் எல் ஃபார் 5 ஓகேவா, யூ ஃபார் 9 டி ஃபார் 6 நீங்கள் என்னது அதை அப்படியே அப்ளை பண்ணுறீங்க, அவ்வளோதான் வேலை முடிஞ்சு ஓகேவா. த ஆன்சர் வில் பி 8 2 5 1 8 9 6 8 2 5 1 8 9 6. ஆப்ஷன் சி வில் பி அவர் ஆன்சர் ஓகேங்களா. தட்ஸ் ஆல். கொஸ்டின் 6 பார்க்கலாம். ஸோ இது வந்து எதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுவர் விஷுவல் ரீசனிங் அப்படின்ற டாபிக் இருக்குது நம்மகிட்ட. விஷுவல் ரீசனிங் டாபிக் நம்ம வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க ஓகே. விஷுவல் ரீசனிங் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி எந்த கேள்வி தான் வரும் அப்படின்னா கவுண்டிங் ஆஃப் இயர்ஸ் தான் வரும் ஓகேவா. ஸோ இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரிக்ஸ்லையும் பண்ணலாம் அண்ட் தென் நீங்கள் இதுலேயும் பண்ணலாம் மேனுவலில் ஓகேவா. ஸோ நம்ம ஜஸ்ட் நம்ம எண்ணி பார்த்துடலாம் மேனுவலில். பிகாஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 6 7 8 தான் இருக்குது, எல்லாமே நமக்கு என்னது சின்ன நம்பராக தான் இருக்குது. ஸோ எண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் மட்டும் எண்ணி பார்க்கலாம். அதை இதை பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்காங்களாப்பா, சிங்கிள் 1 இருக்குது அண்ட் சிங்கிள் 2 திரும்ப இருக்குது, சிங்கிள் நம்ம தானே யார் இருக்காங்க நம்ம 3 இருக்காங்க ஓகேங்களா. அடுத்த நம்ம டபுள் கவுண்டிங் நினைக்கலாம். டபுள் கவுண்டிங் ஸோ பார்த்தீங்கன்னா டபுள் கவுண்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இங்கே 1 இருக்காங்க 2 ஓகேங்களா. வேற யார் சார் இங்கே இருக்காங்க அப்படின்னா ஸோ எஸ் இங்கே 1 இங்கேங்களா 2 இருக்காங்க ஓகேவா. அடுத்து ட்ரிபிள் கவுண்டிங் இருந்தாலும் ட்ரிபிள் கவுண்டிங்கை பொறுத்த பார்த்தீங்கன்னா 1 அப்படியே இங்கே மேலே பாருங்கள் 2 ஓகேவா. ஸோ ட்ரிபிள் கவுண்டிங் இருக்காங்க 2 இருக்காங்க. ஃபைனலாக ஃபுல்லாக என்னலாம் ஃபுல் கவுண்டிங் இதெல்லாம் இந்த ஃபுல் கவுண்டிங் கவுண்டிங்க இவங்களை ஃபுல்லாக பாருங்கள். The answer will be 1 ஓகேவா. ஃபார் ஃபுல் கவுண்டிங் the answer will be 1 ஓகேவா. இதை ஃபுல்லாக ஆட் பண்ணி என்ன வர்றாங்க 5 7 8 வர்றாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் will be ஆப்ஷன் டி 8 ஓகேங்களா. தட்ஸ் ஆல். ரொம்ப ஈஸி தான், நீங்கள் கவுண்ட் பண்ணியே போட்டுடலாம் கவுண்டிங் பண்ணியே. சம் இதுக்கு ட்ரிக்ஸ் இருக்குது, ஐ வில் கிவ் இட் டு யூ ஓகேவா. ஸோ என்ன கொடுத்துறாங்க பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ், அதாவது கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன கேள்வி கேட்டுறாங்க ஓகேங்களா. சதுரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஒரு ட்ரிக் முக்கியமான ட்ரிக் இருக்குது. என்ன சார் ட்ரிக் அப்படின்னா எப்போ வந்து சதுரத்தில் வந்து இந்த ரோஸ் அண்ட் காலம் இவங்களாம் யார்ப்பா நமக்கு ரோ, இவங்களாம் யார் நமக்கு காலம் ஓகேங்களா. எப்போ வந்து சதுரத்தில் வந்து ரோ அண்ட் காலம் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குதோ, அதாவது எத்தனை ரோ இருக்காங்க 3 ரோ அண்ட் 3 காலம் இருக்காங்க பாருங்க 1 2 3 1 2 3 பாருங்க. அப்போ நமக்கு என்னது 3 ரோ 3 காலம் இருக்காங்களா. அப்படிங்க என்னது பெருக்கலாமா 1 into 1 1 ஸ்கொயர் 2 into 2 + 2 ஸ்கொயர் 3 into 3 + 3 ஸ்கொயர் இவ்வளோதான்ப்பா, இவ்வளோதான் ட்ரிக் ஓகே. புரியுதா உங்களுக்கு. அப்போ 1 + 4 + 9 the answer will be 1 + 9 10 + 4 the answer will be 14 is our answer ஓகேங்களா. 14 is our answer. ஆப்ஷன் டி will be our answer ஓகே. அடுத்த கிளாஸில் பார்த்துட்டோம், நம்ம எல்லா பார்த்துட்டோம் ஓகே. அண்ட் கொஸ்டின் நம்பர் 8 எஸ் கொஸ்டின் 8 கவனிங்க. 8 என்ன தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெண்கள் சகோதரிகள் மனைவி, அதாவது விமன் சிஸ்டர்ஸ் ஒய்ஃப் அப்படின்ற கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட 3 வார்த்தையில யார் இப்போ அம்பர்லா டேர்ம், விமன்றது யார் நமக்கு அம்பர்லா டேர்ம். அப்போ நமக்கு என்னது விமன்றவங்க என்னது காமனாக வந்துருவாங்க. அப்போ வந்து யார் நமக்கு அம்பர்லா டேர்ம். ரிமைனிங் யார் சார் இருக்காங்க அப்படின்னா ஒய்ஃப் இருக்காங்க சிஸ்டர் இருக்காங்க. அப்போ என்னது சம் சிஸ்டர்ஸ் மே ஒய்ஃப் வருவாங்களா, சம் சிஸ்டர்ஸ் மே ஒய்ஃப் ஓகேவா. ஒரு சிலர் திங்க் பண்ணி போட்டிருப்பீங்க, திங்க் பண்ணி ஆப்ஷன் ஏ போட்டிருப்பீங்க, ஒரு சிலர் ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் டி தான் நமக்கு என்னது கரெக்ட். ஏன் சார் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, சிஸ்டர் ஒய்ஃப் போத்தா இருந்தது கம்ஸ் அண்டர் விமன், அது உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஓகேவா. எப்படி சார் சம் சிஸ்டர் வந்து ஒய்ஃப் வர்றாங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஓகே வி டேக் இட் ஏ ஓகேவா. ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய சிஸ்டர் யார் அப்படின்னா பி ஓகேவா. புரியுதாப்பா. ஏன்னு ஒருத்தர் இருக்காரு ஓகேவா. இப்போ ஏன்னு ஒருத்தர் இருக்காரு ஓகேவா, அவருடைய சிஸ்டர் யார் நமக்கு பின்னு இருக்காங்க. பட் பி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் சி. இப்போ பாருங்க என்னது பார்த்தீங்களாப்பா. இப்போ பாருங்க ஏன்ற ஒரு சிஸ்டர் யாரா பி, பட் பி இஸ் தி ஒய்ஃப் ஆஃப் சி. அப்போ ஏக்கு பி யாரு சிஸ்டர் தான், பட் சிக்கு பி யாரு ஒய்ஃப். அப்போ நமக்கு என்ன சொல்கிறோம் வந்து சம் சிஸ்டர்ஸ்மே ஒய்ஃபு அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஏ என்பவர் பி சகோதரி ஓகே,
பட் சிக்கு யார் பின்றது மனைவியாக வர்றாங்க. தட்ஸ் வை என்னது இன்டர்செக்ட் இந்த போத் சர்க்கிள்ஸ். புரியுதாப்பா? த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி வில் பி அவர் ஆன்சர். ஓகே. அண்ட் கொஸ்டின் நம்பர் நம்ம 9 பார்க்கலாம். இதை கவனிங்க. பார்லிமெண்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அண்ட் பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? இஃப் யூ மச் ஸ்ட்ராங் இன் பாலிட்டி இஸ் வெரி வெரி ஈஸியஸ்ட் கொஸ்டின். பிகாஸ் பார்லிமெண்ட்டுக்குள்ள தான் யார் இருப்பாங்க? பார்லிமெண்ட் தான் நமக்கு அம்பர்லாட்டம். பார்லிமெண்ட்டுக்குள்ள தான் நமக்கு யார் இருக்க போகிறாங்க? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வர போகிறாங்க. இவங்க யார் நமக்கு? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்? Prime Minister is the head of Council of Minister. So here Prime Minister. The picture should be like that. Okay va? Answer will be option A will be our answer. Okayங்களா? மற்ற கொஸ்டின் பார்க்கலாம் நம்ம. And question number 10 கவனிங்க. It's a very very important question. Peers. So கவனிங்க. Peers PEARS. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நம்பர்ஸ் வந்து நீங்கள் இந்த ஆர்டர் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி 101, 59, 49, 102 இந்த மாதிரி கொடுத்தாலும் நீங்கள் இந்த மாதிரி எழுதி கூட்டி போடுறது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கூட்டி பாருங்கள். ஏன் அப்படின்னா வேல்யூ ரொம்ப சிறுசாக இருக்குது. 101, 41 வேல்யூ பார்க்க எப்படி இருக்குது? சிறுசாக இருக்குது. இதே வேல்யூ வந்து 625, 1080, 580 வேல்யூ கொஞ்சம் பெருசாக இருந்தால் நீங்கள் என்னது வேல்யூ கொஞ்சம் பெருக்கி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸ் வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது. அப்போ நம்ம வந்து ஜஸ்ட் கூட்டியே பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ பிக்கு என்ன பொசிஷன் வருது? பிக்கு எத்தனை? 16. ஈக்கு என்ன கீவேர்டு? 5 பஸ் வருமா? அப்போ ஈக்கு எத்தனை? 5. ஏக்கு எத்தனை? 1. ஆருக்கு என்ன கீவேர்டு? 5008 அரிசி. அப்போ எத்தனை? 18. எஸ்க்கு நம்ம கீவேர்டு 6 எடுத்து பேசுங்களா? 19. இதை கூட்டி பாருங்க. கண்டிப்பாக நமக்கு யாரும் வரமாட்டாங்க. 101 வரமாட்டாங்க. அப்போ பிஆர்எஸ். ஓகே. இதை பெருக்கினா நமக்கு என்னது வேல்யூ ரொம்ப கூடவும் போகுது. சார் கூட்டம் 101 வரல, பெருக்கினா நமக்கு என்னது வேல்யூ ரொம்ப பெருசாக போகுது சார். என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே யார் சார் வந்து ஓகேவா கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, யூனிக்காக இருக்காங்க அப்படின்னா இ அண்ட் ஏ. பிகாஸ் இவங்க ரெண்டு யாருப்பா? வவல்ஸ். அப்போ நம்ம என்ன சார் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? வவல்ஸ் மட்டும் ஓகே என்ன பண்ணுறோம்? அவங்களுடைய ஒரிஜினல் பொசிஷன் நம்ம என்னது ரிமூவ் பண்ணிட்டு ஆப்போசிட் போட்டு பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா? எஸ், ஆப்போசிட் போட்டு பார்க்கலாம். இ அப்படின்றவங்க இருக்காங்க. ஓகே. ஈயோட ஆப்போசிட் யாருப்பா? வி தான் ஆப்போசிட். ஓகேவா? எந்த நம்பர் அவங்களுக்கு? 22 நம்பர். புரியுதுங்களா? ஈயோட ஆப்போசிட் யார்? வி தான். இந்த நம்பர் அவங்களுக்கு 22 நம்பர். அடுத்து ஏ இருக்காங்க. அவங்களோட ஆப்போசிட் யார்? இசட். இந்த நம்பர் 26. இப்போ கூட்டி பார்க்கலாம் நம்ம ஒரு ஆர்டரில். ஓகேவா? ஸோ கூட்டி பாருங்க. 6 2 8, 8 6 14, 14 ஒரு 8 32, 14 8 22, 22 ஒரு 9, 31க்கு 1, மேலே ஒரு 3. ஓகேங்களா? 3 4 6 8 10. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது? 101 வருதா? அப்போ அவ்வளோதான் பாருங்க. அப்போ நமக்கு என்னது யாரெல்லாம் கன்சர்ன் பண்ணுறோம் கவலை இல்லை. யாரெல்லாம் நமக்கு வந்து வவல்ஸோ அது வந்து நம்ம வந்து என்ன போடுறோம்? ஆப்போசிட் போடுறோம். இதே மாதிரி லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் நம்ம. செமண்டிக் பார்த்தோம் நம்ம. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். தட்ஸ் ஆல். ஓகே. இப்போ நமக்கு என்னது இவ்வளோதான். இதில் நெக்ஸ்ட் வேர்டு பாருங்க. கேட். CAT. ஸோ சி கவனிங்க. 1 வருவாங்க. ஏக்கு ஆப்போசிட் யாருங்க நமக்கு? இசட். அப்போ அதுக்கு யார் நமக்கு? 26. டி நமக்கு யார்? 20. ஓகேங்களா? ஸோ கூட்டுங்க. 46 நமக்கு என்னப்பா வருது? நமக்கு சாரி ஏ நமக்கு என்ன வரும்? 3 வரும். ஓகே பொசிஷனில். ஸோ 46 நமக்கு என்னது? 49 வருது. ஓகேங்களா? இப்போ இதே மாடலில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா மீல் கேட்டிருக்காங்க. MEEL. ஓகேவா? ஸோ M13. ஈயோட ஆப்போசிட் வி. அவங்களுக்கு 22. ஏவோட ஆப்போசிட் இசட். ஸோ 26. எல்லுக்கு 12. ஓகே, அவ்வளோதான். ஓகே, எல்லு 12 அப்படி தான் வச்சுக்கோங்க. ட்ரீ. அப்போ பாருங்க. 10 13க்கு 3, மேலே 1 2 4 6 7. த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ. 73 வில் பி அவர் ஆன்சர். ஓகேவா? இவ்வளோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் நீங்கள். ஓகேங்களா? அப்போ எதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா யாரெல்லாம் இங்கே பப்பல்ஸோ என்னது வி புட்ட ஆப்போசிட் பொசிஷன் போடுறோம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ முக்கியமான கொஷின்ஸ் இதை விட்டுறாங்க எக்ஸாம்ஸ் வந்தீங்களா? ஓகேவா? இப்போ கவனிங்க. அடுத்த கவனிங்க. UKSHன்னு கோடு கொடுத்துருக்காங்க. we can write by 8TL21. ஓகேவா? அண்ட் கெயின் என்பது எவ்வாறாக எழுதப்படும்? இது கேள்வி கேட்டுரும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு நம்ம எழுதி பார்த்துக்கலாம். நம்ம UKSH. எந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்த உடனே ஆன்சர் கிடைக்காது. நீங்கள் நினச்சி எடுத்து நீங்கள் கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் ஆன்சர் கிடைக்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? ஸோ UKSH என்ன கொடுத்துருவாங்க? ஃபஸ்ட்டு யூக்கு என்ன வருவாங்க? நம்பர்ஸ் 21 வருவாங்க. K11 வருவாங்க. S19 வருவாங்க. ஹைட்டு 8. புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். இப்போ கொடுக்கப்பட்ட நம்பர் எழுதுங்க தனியாக. 8TL21 அதில் நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பர். இப்போ எப்படி சார் இங்கே ட்ரிக் போயிருக்கு? நீங்கள் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இருக்கு 21 இங்கே போயிருச்சு. இங்கே கட்டினது நமக்கு இங்கே வந்துருச்சு. பட் இங்கே பாருங்கள் TL கொடுத்துருக்காங்க. எப்படி சார் TL கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இதை கவனிங்க நீங்கள். ஓகே, எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எஸ்ஸுக்கு அடுத்து யாருங்க நமக்கு? டீங்களா? 20 பொசிஷன் யார் நமக்கு? டி. இதே மாதிரி கேக்கு அடுத்து யார் நமக்கு? எல். அப்படின்னது 11
+1 12. இப்போ எல்லுக்கு எத்தனை நமக்கு 12. அப்போ வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கோட் வேர்டை வந்து எல்லாத்துக்கும் என்னது வந்து ஒரிஜினல் பொசிஷன் எழுதிட்டாங்க. எழுதிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது லாஸ்ட்டுக்கு என்னது இந்த மாதிரி மாற்றி வச்சிட்டாங்க, இன்டர்செக்ட் பண்ணிட்டாங்க. சென்டரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு அடுத்த லெட்டர் அது எஸ்க்கு அடுத்து டி, கேக்கு அடுத்து என்னது இந்த மாதிரி எழுதி வைக்கிறாங்க. ஸோ சேம் மெத்தட் மனுஷன் அங்கேருந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, கிவன் த வேர்ட் கெயின் கொடுத்துருக்காங்க நம்மகிட்ட GAIN கொடுத்துருக்காங்க. ஸோ 7G ரெயின்போ காலனி A1 I9 N14 நம்ம பார்த்துருக்கோம் நம்ம. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் என்னது கிராஸ் எழுதி பாருங்கள். ஸோ எழுதி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 7 போயிடணும், இங்கே 14 வந்துடணும். ஓகேவா? ஸோ 14 7 வந்துடணும். சென்டர் யார் தான் வருவாங்க? ஐ கிடையாது யார் வருவாங்க? ஏபிசியில் ஜே தான் வருவாங்க. ஓகேவா? ஏ கிடையாது யார் வருவாங்க? பி தான் வருவாங்க. த ஆன்சர் வில் பி 14JB7. ஆப்ஷன் பி வில் பி அவர் ஆன்சர். புரியுதாப்பா? ஸோ முக்கியமான ஈஸியான கொஸ்டின் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த கவனிங்க. RUE என்பது ஓகேவா IFV என்று எனது ஒரு லாங்குவேஜ் எனது சொல்கிறாங்க. அப்போ அதே பார்த்தீங்கன்னா WRY என்பது எவ்வாறாக எழுதப்படும்? இது கேட்ட கேள்வி. ஸோ கவனிங்க, RUE கொடுத்துருக்காங்களா? என்னப்பா வரும் நமக்கு? ஆர்னா 18, யூ எத்தனை நமக்கு 21, நம்ம 5 போட்டுக்கலாம். பட் கொடுத்த கோடை பாருங்கள், IFV. ஐ என்னப்பா வரும்? 9 6 22. அப்போ நீ பார்த்துல ஒரு சார் ஆன்சர் எடுத்திருப்பீங்க. நீங்கள் யார் வந்து ஆர்டரை வந்து A to M அண்ட் N to Z இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணீங்களோ அவங்க என்னது பார்த்தோன்னே ஆன்சர் எடுத்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா ஆருக்கு ஆப்போசிட் யார்? I, யூக்கு ஆப்போசிட் யார்? F, ஈக்கு ஆப்போசிட் யார்? V. இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்தோடனே பார்த்து புரிஞ்சுக்கிற கஷ்டமாக இருக்குன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஆர்டரை வந்து A to M எழுதுங்க, அடுத்து என்னது N to Z ஃபாலோ பண்ண மாதிரி சொல்கிறோம் உங்களை. புரியுதுங்களா? அப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா சிம்பிளாக வந்து ஒரு நம்பர் அதோட ஆப்போசிட்டாக கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே பாருங்கள், சேம் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். அவங்க என்ன கேட்குறாங்க? WRY கேட்டிருக்காங்க. அப்போ டபிள்யூக்கு யார் சார் ஆப்போசிட்? நம்பர் W யார்? 23. யார் ஆப்போசிட்டு? D வருவாங்க 4. ஓகேவா? ஆருக்கு யார் சார் ஆப்போசிட்டு? I தான் ஆப்போசிட் 9 வரும் இங்கே. ஓகேவா? ஸோ ஒய்க்கு யார் சார் ஆப்போசிட்டு? B தான் ஆப்போசிட் 2 வரும். இப்போ கூட்டுங்க 27 வரும். எல்லா மாதிரி கூட்டுங்க 27 வருதா? இங்கேயும் பாருங்க 5 + 22 27, 21 + 6 27, 18 + 9 நமக்கு தானே 27. அப்போ ஒரு நம்பர் ஒரு ஆப்போசிட் நமக்கு என்ன வரணும்? 27 வரணும். அப்போ த ஆன்சர் வில் பி DIB இஸ் யுவர் ஆன்சர். புரியுதாப்பா? ஓகே, கொஸ்டின் 13 பார்க்கலாம். நம்ம 13 சார் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? டீச்சிங் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கவனிங்க, டேங்க்ன்ற வார்த்தையை கவனிங்க, எத்தனை இருக்குது? TANKவா? 4. நம்ம இந்த வார்த்தை பாருங்க, PIR 3 இருக்கா? இந்த கிவன் 3. அப்போ கொடுக்கப்பட்ட வார்த்தை ஃப்ரைட்லேருந்து ஓகேவா எத்தனை வந்து எத்தனை லெட்டர்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டுருக்காங்க TNPSC PYQல. ஓகேவா? தட்ஸ் நம்ம கொஸ்டின் கேட்டுருக்கோம் நம்ம. ஸோ என்னங்க ஃப்ரைட்டில் FRIEGHT டோட்டலாக வி ஹேவ் 7 லெட்டர்ஸ். த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் A 7. ஓகேங்களா? ஸோ இந்த கவனிங்க, முக்கியமான கொஸ்டின் கேலண்டருக்கு பொறுத்தளவு. ஓகேவா? ஸோ ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஃபாலோ பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் இருக்கும். அது வந்து ஆட் டே கான்செப்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது 1600, அடுத்து ஒரு 300, 1900, அல்லது என்னது அடுத்து ஒரு 400 போட்டு 2000. இந்த மாதிரி ஒரு சிலர் ஃபாலோ பண்ணுவாங்க மெத்தட்ஸ். ஓகேவா? நம்ம வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். நம்ம கிளாஸில் என்ன சார் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா பேஸ் மெத்தட் அப்படின்ற நம்ம ஒன்று ஃபாலோ பண்ணோம். பேஸ் மெத்தட். ஸோ கிளாஸில் நம்ம தெளிவாக ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுத்து டீச் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்னது இந்த சம்மை வந்து அந்த மெத்தடில் போட போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் கொடுக்கப்பட்ட இயரை 4ல் வகுத்துடணும். எதுக்கு? லீப் இயர்லாம் செக் பண்ணுறதுக்கு. அடிங்க ஐநாங்க 20, 0 இருநாங்க 8. அது நினைச்சக்கூடாது, புள்ளி வச்சு போயிடக்கூடாது. த ஆன்சர் 502. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவா? அடுத்தது புள்ளி வச்சு பண்ணக்கூடாது. ஏன் ரிமைண்டர் யார் இருக்காங்க? நமக்கு ரிமைண்டர் 2 இருக்காங்க. இது நம்ம தேவையில்லை. ஓகேவா? நம்ம தனியாக எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? பாருங்க, இட்ஸ் நாட் a லீப் இயர். இஃப் இட் இஸ் a லீப் இயர் we have to go for step number 2. ஸ்டெப் நம்பர் 2 யார் அப்படின்னா கொடுக்கப்பட்ட இயர் லீப் இயராக இருந்தால் அதில் ஜான் ஃபிப் இருந்தால் நீங்கள் வந்து கோயிங் ஃபார் ஸ்டெப் நம்பர் 2. பட் கொடுக்கப்பட்ட இயர் லீப் இயரே இல்லை. ஸோ டேரக்ட்லி we go to go for step number 3. என்ன செய்ய போகிறோம்? நம்ம கொடுக்கப்பட்ட இயரை அடுத்து அங்கே வந்த கோஷியன்ட். ஓகேவா? புள்ளி வச்சு போயிடக்கூடாது. அடுத்து என்னப்பா? அடுத்து வந்து டேட்டு எத்தனை? 14. ஓகே, ஸோ இது இயர் 4ல் வகுத்த கோஷியன்ட். ஓகேவா? இங்கே 502, 14 யார் நமக்கு கொடுக்கப்பட்ட டேட்டு. ஓகேவா? ஸோ எந்த மந்த் கொடுத்துருக்காங்க? மார்ச் கொடுத்துருக்காங்க. மார்ச் நடப்பா நமக்கு. மார்ச்சுக்கு என்ன ஒரு கீவேர்டு? FM நம்பர் 1ங்களா? FM நம்பர் 1 என்னது? பிப்ரவரி, மார்ச், நவம்பர். ஓகேவா? இது வந்து யாருப்பா கீவேர்டு? 1ங்களா? ஃபுல்லாக கூட்டுங்க, என்ன ஆன்சர் வருது? ஓகே, எதுக்கு சார் நீங்கள் 1 போட்டிருக்கீங்க அப்படின்னா மார்ச்சுக்கான
மந்த் பாஸ்கோட் யார் நமக்கு 1. ஓகே, பிப்ரவரிக்கு 1, மார்ச்சுக்கு 1, நவம்பருக்கு 1. புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். ஃபுல்லாக கூட்டி என்ன ஆன்சர் வருது 6 7 இங்கே 2 5 2. இந்த கிவன் ஆன்சர் 2527 கொடுத்துருவாங்க. 2527 நீங்கள் என்னது 7ல் வகுத்து நேசா 7ல் வகுக்கிறீங்க அப்படின்னா என்னது வாரத்துக்கு 7 நாள். அதனால் ஓகேவா? ஸோ 3 21 4 7 6 42 0 7 1 7 ஆன்சர் நமக்கு என்ன வந்துருச்சு ரிமைண்டர் 0ன்ட்டாங்களா? ஸோ இப்போ யார் நமக்கு டேட் வந்து ஞாயிறு தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? ரிமைண்டர் 0னா யார் நமக்கு ஞாயிறு. 1 ஃபார் மண்டே, 2 ஃபார் டியூஸ்டே, 3 ஃபார் வெட்னஸ்டே. அப்படி நமக்கு என்னது கண்டினியூ போய்கிட்டு இருக்கும். அப் டு 6 வரைக்கும் போய்கிட்டு இருக்கும். ஓகேவா? 6 ஃபார் சாட்டர்டே நமக்கு ஒரு லாஸ்ட்டாக. ஓகே, அந்த கொஸ்டினை கவனிங்க. ரொம்ப ஈஸியான ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படித்தவங்க ஒரு ஸ்டேட் நினச்சிவாங்க அப்படின்னா இந்த டேட் நினச்சிவாங்க அவங்க வந்து யூஸிங் பேஸ் மெத்தட் யூஸ் பண்ணி போவாங்க. பேஸ் மெத்தட் இது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் இருக்குது. நான் கிளாஸில் டீச் பண்ணேன் உங்களுக்கு. இது என்ன அப்படின்னா இயர் நேவிகேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா டேட்டு மந்த்து மாறலை, டேட்டு மந்த்து மாறலை, என்னது இயர் மட்டும் நமக்கு என்னது சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 2017 மண்டேங்களா என்னப்பா செய்யும் ஒவ்வொரு வருஷம் என்னது ஒவ்வொரு டே கூடுமா? இப்போ இட் இஸ் லீப் இயர் என்னது இன்க்ரீஸ் பை 2 days. அப்போ நமக்கு என்னது அடுத்த வருஷம் நமக்கு என்னது நார்மல் இயர் தான். அப்போ நமக்கு என்ன செய்யும் ஒரே ஒரு நாள் கூடும். அப்போ நமக்கு என்ன ஒரு அடுத்து டியூஸ்டே. அடுத்த வருஷம் நமக்கு என்னது நார்மல் இயர் தான். அப்போ நமக்கு என்னது ஒரு நாள் தான் கூட போகுது. இப்போ இட் இஸ் லீப் இயர் இன்க்ரீசிங் பை 2 days. ஓகே, ஸோ 2019 நமக்கு என்ன ஆன்சர் வருவாங்க வெனஸ்டே வருவாங்க. ஓகே, வெனஸ்டே வருவாங்க. த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ வெனஸ்டே. ஒன்று இந்த ஆர்டரில் பண்ணியிருக்கலாம் அல்லது பேஸ் மெத்தடில் போயிருக்கலாம். 2 மெத்தட் இருக்குது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா 2019 2017 வந்த ஆன்சர் 2 கழிங்க என்ன ஆன்சர் வந்து உங்களுக்கு 2 வந்துச்சுங்களா? தட்ஸ் ஆல். ஓகே, அப்போ என்னது 2 வந்துருச்சு. இது என்னது நம்பர் வந்து பிலோ 7 தான். 7ஓட பேருக்கு நம்பர் வந்து கம்மியாக தான் இருக்குது. அந்த வந்து ரெண்டுமே யாருன்னா போத் ஆர் நார்மல் இயர் தான். 18 19 போத் ஆர் நார்மல் இயர். தேர் இஸ் நோ லீப் இயர். போத் ஆர் நார்மல் இயர். அப்போ என்ன செய்யலாம் கொடுக்கப்பட்ட மண்டேவோட +2 கூட்டிக்கோங்க ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே நீங்கள் என்னது இந்த மாதிரி ஆன்சர் எடுத்துக்கலாம். ஸோ எனி மெத்தட் ஓகேவா யூ காட் சேம் ஆன்சர் தான். பேஸ் மெத்தட் சேம் ஆன்சர், திஸ் மெத்தட் சேம் ஆன்சர். அந்த என்னது இதில் நீங்கள் என்னது காட்ட சேம் ஆன்சர் தான். ஓகேவா? நத்திங் இஸ் ராங். ஓகே, 16 பார்க்கலாம். 16 என்ன கொடுத்தாலும் 16 வந்து 16 கொஞ்சம் யோசிச்சு போட்டால் கொஷின் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு கவனி என்ன கொடுத்துறாங்கன்னா 1 Jan 2017 என்னப்பா கொடுத்துட்டாங்க சண்டே. அவட என்ன கேள்வி கேட்டிருக்காங்க நம்மகிட்ட 31 December 2017 நம்மகிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் யோசிச்சா நீங்கள் ஆன்சர் ஈஸியாக போட்டிருக்கலாம். பார்த்தீங்கன்னா 1 Jan 2017 பண்ணுறது சண்டே வைப்பா. அப்போ நெக்ஸ்ட் இயர் பாருங்க 1 Jan. ஓகே, இங்கே எழுதிக்கலாமா? ஓகேவா? எஸ், இங்கே எழுதிக்கலாம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் இயர் பாருங்க என்ன வருவாங்க 1 Jan 2018. இங்கே கொடுக்கப்பட்ட வருஷம் 2017, இங்கே 18. இது வந்து போத்தாருனது நார்மல் இயர் தான், லீப் இயர் இல்லை. நார்மல் இயர் நமக்கு வந்து ஒரு நாள் கூடும், லீப் இயர் நமக்கு நினச்சி 2 நாள் கூடும். ஏன்னா நார்மல் இயருக்கு 1 odd days, லீப் இயருக்கு எத்தனை 2 odd days. ஓகேங்களா? அப்போ ஒரு நாள் 2 நாள் என்னது ஒரு நாள் கூடுதல் எப்படிப்பா வரும் சண்டே. அப்போ என்னது கண்டிப்பாக இவங்க மண்டே வந்திருப்பாங்க. 2018 Jan 1 மண்டே அப்படின்னா இதுக்கு என்னது முந்தின நாள் தான் யாரு 31 டிசம்பர் 2017. அப்போ இவங்க கண்டிப்பாக யார் நமக்கு சண்டே தான். எனது இந்த மாதிரி யோசிச்சு ஆன்சர் ஈஸியாக எடுத்துருக்கலாம். ஓகேவா? இவங்க சண்டே. ஓகேவா? அப்போ அடுத்த வருஷத்தில் அவங்க மண்டே அப்படின்னா இதுக்கு முந்தின நாள் யார் நமக்கு கண்டிப்பாக சண்டே தான். அந்த ஆன்சர் வில் பி சண்டே. எனிவே இந்த இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ் மெத்தட் போனால் நீங்கள் சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. அதர்வைஸ் இந்த ஆடிட் டே கான்செப்ட் இருக்குல்ல அது நமக்கு என்னது ஆன்சர் சேமாக தான் வரப்போகுது. த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி சண்டே. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணால் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஓகே, சரி இவங்களை கவனிங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இட்ஸ் வெரி ஈஸியஸ்ட் ஒன். ஓகேவா? இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கொடுத்தா நமக்கு என்னப்பா ட்ரிக் வச்சிருக்கோம் நம்ம எங்கெல்லாம் கேப் இருக்க மாட்டேங்க இங்கே நம்ம ஃபில் பண்ணணும். 1 2 3 4 தட்ஸ் ஆல். ஓகேவா? அப்போ எல்லாத்தையும் கூடுங்க என்ன ஆன்சர் வருது 4 + 3 7 7 + 2 9 9 + 1 10. தெர் ஆர் 10 ட்ரையாங்கிள்ஸ். தட்ஸ் ஆல். ரொம்ப ஈஸியான ட்ரிக் தான். நமக்கு எத்தனை பார்க்க மாட்டேன் 10 இருக்குது ட்ரையாங்கிள்ஸ். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் நம்ம பார்த்தாச்சு நம்ம கவலை இல்லை. அண்ட் இட்ஸ் வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நம்மளோட ஒரு பாடம் இருக்குது. ஓகேவா? ஸோ முக்கியமான கொஸ்டின் வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிவர்ஸ் ஆல்வேஸ் யார் ரிவர்ஸ் ஆல்வேஸ் முக்கியம் பேங்க்ஸ். ஓகேவா? என்னது ஒரு ஆறோ நதியோ போகணும் அப்படின்னா யார் முக்கியம் கரைகள் முக்கியம். 2 பக்கம் கரைகள் இருந்தால் மட்டும் நமக்கு நிச்சயம் அங்கேருந்து நமக்கு வந்து நதி வந்து உருவாக முடியும். புரியுதுங்களா?
சார் இப்போ வந்து டெல்டா முக்கியம் இல்லையா சார் அப்படின்னா முக்கியம் இல்லை. ஏன்னா எத்தனையோ ஆறுகள் எனது டெல்டா இல்லாமல் இருக்குது. த வேர்ல்டு லார்ஜஸ்ட் ரிவர் தட்ஸ் கால்டு ரிவர் அமேசான். ரிவர் அமேசான் டஸ் நாட் ஃபார்ம் டெல்டா. ஓகே, இட்ஸ் ஃப்ளோ இன் பிரேசில். ஓகே, இட் டஸ் நாட் ஃபார்ம் டெல்டா. சவுத் அமெரிக்கன் இது இருக்குல்லப்பா, கண்டம் இருக்குல்ல, காண்டினென்ட், அங்கே என்னது இந்த ரிவர் வந்து ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கு. எனது டஸ் நாட் ஃபார்ம் டெல்டா ஈவன் தோ இட்ஸ் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் ரிவர். ஓகே, ஃபார்ம் டெல்டா. ஓகேவா? சம் ரிவர் டோன்ட் ஹேவ் ட்ரிபியூட்டரிஸ். அது ரிவரில் போட் நமக்கு தேவையா? தேவையில்லை போட் நமக்கு. ஓகேவா? அப்போ ரிவரில் யார் சார் ரொம்ப முக்கியம் அப்படின்னா யார் முக்கியம்? பேங்க்ஸ் தான் முக்கியம், கரைகள் தான் முக்கியம். சரியா கவனிங்க. a child must have had a. ஒரு குழந்தைக்கு யார் சார் ரொம்ப அவசியம் அப்படின்னா பெற்றோர்கள் தான் அது ரொம்ப அவசியம். ஆப்ஷன் சி, பேரண்ட்ஸ் வில் பி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா a set of figures கொடுத்துட்டாங்க. இது வந்து எதில் கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்சர்ட்டிங் தி மிஸ்ஸிங் ஆஃப் கேரக்டர் டாபிக் மட்டும் இருக்குது சிலபஸில். அதில் கேட்ட கேள்வி தான் இது. எப்படி தான் கேட்டிருக்காங்க பாருங்களேன். 5 4 ரெண்டை கூட்டு என்ன ஆன்சர் வருது? 9. 5 4 ரெண்டை பெருக்குங்க என்ன ஆன்சர் வருது? 20. இங்கே பாருங்க 3 இன்ட்டு 3 + 8 நமக்கு ஆன்சர் வருது 11. 3 இன்ட்டு நமக்கு என்ன ஆன்சர் வருது? 24. இங்கே கூட்டுங்க 9 + 4 ஆன்சர் 13. 9 இன்ட்டு 4 நமக்கு என்ன ஆன்சர் வருது? 36. The answer will be option C. 36 will be our answer. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான ஒன்று தான். இங்கே கேளுங்க. இங்கே கவனிச்சா என்ன கேட்டாங்கன்னா பின்வரும் படத்தில் எத்தனை இணைகரங்கள் உள்ளன, அதாவது ஹவு மெனி பேரலோகிராம்ஸ் கேள்வி கேட்டாங்க இந்த பிக்சரில். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 சமத்தில் சால்வ் பண்ணலாம். ஒன்று ட்ரிக்ஸ் இருக்குது, சால்வ் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் நம்ம டாபிக் இருக்குது சிலபஸில். ஓகேவா? முக்கியமான டாபிக். நீங்கள் என்னது இதுலேயே சால்வ் பண்ணலாம். ஓகே, எப்படி தான் சால்வ் பண்ணுறேன்? ஓகேவா? நான் ரெண்டுமே சால்வ் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் என்னது ரெண்டுமே நல்லா கவனிங்க. ஓகே, இப்போ கவனிங்க. ஃபஸ்ட் நம்ம பெர்முடேஷன் காம்பினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து எதில் வரும் அப்படின்னா இட்ஸ் கம்ஸ் அண்டர் காம்பினேஷன். ஏன் சார் காம்பினேஷனில் வருது அப்படின்னா ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகேவா? இப்போ வெதர் வி ஃபார்ம் அ ரெக்டாங்கிள் ஆர் பேரலோகிராம், நம்ம வந்து ஒரு இணைகரமோ செவ்வகமோ உருவாக்க போகிறோம் அப்படின்னா யாரு சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இட் நீட் அ 2 வெர்டிக்கல் லைன்ஸ், 2 செங்குத்து கோடுகள் தேவைப்படுது. 2 ஹரிசாண்டல் லைன்ஸ், 2 கிடைமட்ட கோடுகள் தேவைப்படுகிறது. அப்போ 2 கிடைமட்ட கோடு 2 செங்குத்து கோடு இருந்தால் போதும். நம்ம வந்து யாரை உருவாக்கிடலாம்? ரெக்டாங்கிளை உருவாக்கிடலாம், பேரலோகிராம் உருவாக்கிடலாம். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ரெக்டாங்கிள் ஆர் பேரலோகிராம் கேன் பி ஃபார்ம்டு பை 2 வெர்டிக்கல் லைன்ஸ் ஆர் 2 ஹரிசாண்டல் லைன்ஸ். இஸ் a very important thing. புரியுதுங்களா? அப்போது நமக்கு கொடுக்கப்பட்ட லைன்ஸை பாருங்க. 1 2 3 4 லைன்ஸ். நான் வந்து என்ன எண்றேன் அப்படின்னா இந்த லைன்ஸை எண்றப்ப இந்த பாக்ஸை எண்ணல. ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 5. ஓகேங்களா? நம்மகிட்ட 5 வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்காங்க. எத்தனை லைன் இருக்கு பாருங்க? 1 2 3 ஹரிசாண்டல் லைன்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க நம்ம ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? there are 5 வெர்டிக்கல் லைன்ஸ், 3 ஹரிசாண்டல் லைன்ஸ் நம்மகிட்ட இருக்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து யாருப்பா தேவை? we only wanted 2 vertical lines and 2 horizontal lines. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்லேருந்து நம்ம என்னது we can only select 2 peoples. That's why it's called as a combination. ஆனால் இதிலே பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் 2 பேர்த்த செலக்ட் பண்ணி we can arrange certain things. இவங்க ஃபஸ்ட்டு, இவங்க செகண்டு, இவங்க தேர்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா தட்ஸ் கம்ஸ் அண்டர் பெர்முடேஷன். should be a selection தான். உங்களுக்கு யார் தேவை? 5 லைன்ஸ் இருக்குது வெர்டிக்கல் லைன்ஸ். you want only 2 lines. From the 5 you can only select 2 lines. Just you can select the பண்ணுறீங்க நீங்கள். it comes under the combination. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா யார் சார் வருவாங்கன்னா 5C2 into 3C2 இதான் நமக்கு வந்து வர போகிறாங்க. பிகாஸ் அது 5 பேர்த்தில் உங்களுக்கு யார் தேவை? 2 பேர் தேவை. 3 பேர்த்தில் யார் தேவை? உங்களுக்கு 2 பேர் தேவை. ஏன்னா ஒரு ரெக்டாங்கிளோ பேரலோகிராம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு யார் தேவை? 2 வெர்டிக்கல் லைன் 2 ஹரிசாண்டல் தேவைப்படுறாங்க. புரியுதுங்களா? இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்மெட் வந்து நாட் ஓன்லி அப்ளிகபிள் ஃபார் பேரலோகிராம். அவங்க கேட்டீங்க என்ன கேட்டிருக்காங்க? தி ஆஸ்கிங் பேரலோகிராம். நீங்கள் இந்த ஃபார்முலா இதுக்கும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் வந்து ரெக்டாங்கிள் அப்ளை பண்ணிக்கலாம் ரெக்டாங்கிளுக்கும். ஓகேவா? ஸோ போத் ஹேவ் சேம் ஃபார்முலா, சேம் செட். ஓகே, அப்போ ஆன்சர் பண்ணுங்கள். 5 × 4 1 × 2 3 × 2 1 × 2 கேன்சல் பண்ணுங்கள். யார் வருவாங்க நமக்கு? இங்கே 2 வருவாங்களா? அப்போ நமக்கு என்ன சார் ஆன்சர் வரும் அப்படின்னா 5 × 2 × 3 ஃபைனலாக இருக்கும். த ஆன்சர் வில் பி 30 will be our answer. If it is a question, ஓகேவா, asking how many rectangles, answer 30. how many parallelograms, answer 30. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷனில் போகிறது. இந்த ட்ரிக்ஸ் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எண்ணி பாருங்க. 1 2 இருக்குது நம்மகிட்ட ரோஸ். எத்தனை காலம் இருக்காங்க? 1 2 3 4 காலம் இருக்காங்களா? அப்படியே கூட்டி போடுங்க. 1 2 3 4 கூட்டுக்கு என்ன வருது? 10.
இது ரெண்டை கூட்டுங்க 1 + நமக்கு என்ன வருது 3. 10 × 3 நமக்கு என்ன ஆன்சர் வருது 30. இப்படியும் போட்டுக்கலாம். பிகாஸ் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்னது ஏரியா ஃபார்முலா L × B தானே. ஸோ என்னது லென்த் இன்ட்டு பிரெத். லென்த்தை ஃபுல்லாக கூட்டுறீங்க 10, பிரெத்தை ஃபுல்லாக கூட்டுறீங்க 3, L × B ஆன்சர் ஓகேவா 30. சேம் ஆன்சர் ஃபார் யாருக்கு பேரலோகிராம். தட்ஸ் ஆல். ஓகே, த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி வில் பி அவர் ஆன்சர். இதை கவனிங்க. இவங்க யார் அப்படின்னா ஃபிகரல் சீரிஸ் கொஸ்டின். ஓகேவா. ஸோ ஃபிகரல் சீரிஸ் கொஸ்டின் பற்றி என்ன செய்யணும் அப்படின்னா கொடுக்கப்பட்ட சீரீஸில் ஏதாவது ஒரு இதை நீங்கள் என்னது ஃபாலோ பண்ணணும். மொத்தமாக பார்த்தா குழப்பிக்கிடுவீங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே போங்க, ஆன்சர் ஈஸியாக எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நினச்சலாம் இந்த கொடுக்கப்பட்ட 3 கொடுத்துருவாங்க நம்மளோட வேரியபிள். ஒன்று இந்த கொடுத்துருவாங்க சர்க்கிள், அடுத்து என்னது ஒரு இது கொடுத்துருவாங்க டாட், அடுத்து என்னது தி கிவன் சம் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, லைன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இப்போ இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. யார் சார் வராங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாட் இங்கே இருக்காப்பா, இங்கே தான் என்னது இங்கே வந்துருச்சா, அடுத்து இங்கேருந்து இங்கே போயிருச்சுங்களா, இங்கேருந்து இங்கே போகுதுங்களா. அப்போ வந்து இங்கே வந்து எந்த ஆர்டரில் போய்கிட்டு இருக்கு, இட் கோயிங் பை கிளாக் வைஸில் போய்கிட்டு இருக்குது. அப்போ இங்கே இருந்துச்சுன்னா நமக்கான ஆன்சரில் ஓகேவா இங்கேருந்து நமக்கு நினச்சியும் இங்கே வந்துருக்கும். அப்போ நமக்கு என்னது மேலே டாட் நமக்கு வந்து டாட்டு வந்திருக்கணும். அப்படின்னா ஆப்ஷன் ஏவோ பியோ வரமாட்டாங்க, சியோனது நமக்கு வந்து டி வரைக்கும் அது பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா. அடுத்து மற்றதை பார்க்கலாம். இப்போ இந்த லைன்ஸை பாருங்கள், இங்கேருந்து இங்கே வந்துட்டாங்களா, அடுத்து இங்கேருந்து இங்கே வந்துட்டாங்களா, இங்கேருந்து இங்கே போகிறாங்களா. அப்படின்னது லைன்ஸ் என்னது கோயிங் பை கிளாக் வைஸ். இப்போ இங்கேருந்து லைன்ஸ் அடுத்து இங்கே வருமா ஆன்சரில். அப்போ நமக்கு என்னது ஆன்சரில் நமக்கு இந்த பக்கம் லைன்ஸ் வரணும் அப்படின்னா ஆப்ஷன் சி வில் பி அவர் ஆன்சர். ஓகேவா. லாஸ்ட்டுக்கு இந்த சர்க்கிள் இருக்குது அதை எண்ணி பாருங்க, நமக்கு என்னது ஆன்சர் நமக்கு சி தான் வரும். த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி. ஸோ ஃபிகரல் சீரிஸை பொறுத்தவரை உங்களுக்கு எது முக்கியம் அப்படின்னா ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் அந்த இடத்துல கவுண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு போங்க, ஆன்சர் ஈஸியாக எடுத்துடலாம். சேம் டயத்தில் சைமல்டேனியஸாக 3ஐயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை குழப்பிடும் சம். ஓகேங்களா. ஸோ 23 கவனிங்க. 23ல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகரல் சீரிஸில் பொறுத்தளவு 1 3 5 7 இருக்குது. ஓகேவா. ஸோ 1 3 5 7 இருக்குது லைன்ஸ். ஓகேவா. ஸோ சிங்கிள் லைன், ட்ரிபிள் லைன், 5 லைன், 7 லைன்ஸ் இருக்குது. அப்போ இந்த நம்பர்லாம் யாருங்க ஆட் நம்பரா. அப்போ கண்டிப்பாக இங்கே நமக்கு வந்து எத்தனை லைன்ஸ் வரணும் 9 லைன்ஸ் வரணும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கொடுக்கப்பட்ட பிக்சர்ஸை பாருங்க, மேலே சர்க்கிள் கீழே ஸ்கொயர், அடுத்ததில் பாருங்க மேலே ஸ்கொயர் கீழே சர்க்கிள், மேலே சர்க்கிள் கீழே. அப்போ இங்கே எப்படி வந்துக்கிட்டு நமக்கு ஆல்டர்னேட்டாக போய்கிட்டு இருக்குங்களா. அப்போ கண்டிப்பாக யார் வருவாங்க, அடுத்து மேலே சர்க்கிள் வரணும், கீழே வருவாங்க ஸ்கொயர் வரணும். அப்போ மேலே சர்க்கிள் கீழே ஸ்கொயர் வரதா நமக்கு என்னது அந்த நமக்கு என்னது ஆன்சர் வர போகுது. அப்படின்னா இந்த ஆன்சர் நமக்கு வராது, இந்த ஆன்சர் நமக்கு வராது. ஆப்ஷன் பியோ டியோ வரமாட்டாங்க, ஏஓ சிஓ வரப்போகிறாங்க. எண்ணி பார்த்துடலாம். அல்லது வி வாண்ட் 9 லைன்ஸ். ஓகேங்களா. எண்ணி பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9. த ஆன்சர் பி ஆப்ஷன் ஏ வில் பி அவர் ஆன்சர். இங்கே எண்ணி பாருங்க 2 4 6. இங்கே நமக்கு எத்தனை நமக்கு வந்து 8 லைன்ஸ் தான் வருது இங்கே நமக்கு. ஸோ இட்ஸ் நாட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ வி வாண்ட் 9 லைன்ஸ். த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ வில் பி அவர் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 24 பார்க்கலாம். இஸ் எ எம்படட் ஃபிகர். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா அதோட முழு படத்தை கீழே கொடுத்துருக்காங்க, பகுதி படத்தை மேலே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த படம் வந்து எதில் இருக்குன்னு கேள்வி கேட்டிருப்பாங்க. எனர்ஜி என்ன பண்ணால் இந்த படத்தை நீங்கள் என்னது சுற்றி பார்க்கக்கூடாது, அப்படியே நீங்கள் என்னது கம்பைன் பண்ணி ஆன்சர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போ ஆன்சர் எடுக்க பார்த்தோம்னா நம்ம நமக்கு என்னப்பா கொடுக்கப்பட்ட பிக்சர் இந்த மாதிரி இருக்குங்களாப்பா. அப்போ கண்டிப்பாக இங்கே வரமாட்டாங்க. இங்கே பாருங்க வராங்கன்னு சொல்லிட்டு எஸ் இஸ் இட் தேர். ஓகேங்களா. அப்போ கொடுத்த பிக்சர் நமக்கு ஏதாவது இந்த மாதிரி நம்ம இருக்குங்களா. டான்ஸ் யார் நமக்கு ஆப்ஷன் பி வில் பி அவர் ஆன்சர். ஓகே. ஸோ ரொம்ப ஈஸியான பிக்சர்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. 25 வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக சிபிடி சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரில் சொன்னாங்க எக்ஸாம் வச்சு போகிறதா. பட் என்னது கடைசியாக வந்து அனௌன்ஸ் பண்ணி மாற்றிட்டாங்க. ஓகேவா. உங்களுக்கு வந்து சாதாரணமாக கொஸ்டின் பேப்பர் கையில் கொடுத்து எனக்கு எழுத போகிறாங்க. ஓகேவா. இட்ஸ் ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம். இதில் பெரிய அட்வான்டேஜ் என்ன பண்ண அட்வான்டேஜ் வந்து எந்த இடம் உங்களுக்கு ஃபில் ஆகாமல் இருக்கும் நினைச்சலாம் சிம்பிளாக அந்த இடத்துல நீங்கள் என்னது ஃபில் பண்ணிடலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி என்னது நீங்களே வரைஞ்சி ஃபில் பண்ணிடலாம். அப்போ ஆன்சர் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா. ஃபில் பண்ணுங்க. இங்கே ஒரு கோடு போதும், அப்படி இந்த கோடை ஃபில் பண்ணி விட்றலாம். இங்கே அடுத்து இங்கே ஒரு கோடு வருதுங்களா, பிகாஸ் அது இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு ஒன்று, அப்படி தானப்பா ஃபில் பண்ணலாமா. அடுத்து யார் இருக்காங்க, இங்கே ஒரு கோடு போய்கிட்டு இருக்கு. அப்போ அதுதான் உங்களுடைய ஆன்சராக வரப்போகுது ஃபைனலாக. ஓகேவா. இது நம்ம எக்ஸ்ட்ரா வரைஞ்ச கோடுகள். ஓகேவா. இது ஓகே. அப்போ இது யார் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆனது இப்படி தான் வரும். இதுதான் உங்களுடைய ஆன்சராக வரப்போகுது. அப்போ இந்த மாதிரி சேம் ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள். சேம் ஆன்சர் இருக்கிறது என்னது ஒன்று தான் ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா. மற்ற இங்கே எக்ஸ்ட்ரா கோடு வருது, இந்த கோடு கிடையாது, இந்த எக்ஸ்ட்ரா கோடு கிடையாது, இந்த எக்ஸ்ட்ரா கோடு கிடையாது. த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி த ஆன்சர். இஸ் எ பெரிய உங்களுக்கு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ்ப்பா. ஓகேவா. ஸோ நீங்கள் நினைச்சலாம் கொஸ்டின் பேப்பர் நீங்களே வரைஞ்சு பார்த்துக்கலாம். வரையாது கொஞ்சம் ஓகேவா டார்க்காக வரைஞ்சாதீங்க, கொஞ்சம் மெதுவாக வரைஞ்சு பார்த்து என்னது ஆன்சர் எடுங்க, ஆன்சர் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ இதை கவனிங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் லாஜிக்கல் ஒன் டயக்ராம் மெத்தட். என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட 3 பிக்சரில் ஓகேவா பதிவேடுகள், கருவிகள், வாள்கள் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ இவங்களாம் யாரு பதிவேடுகள். ஓகேவா. சர்க்கிள் யாரு கருவிகள். ஓகே. ஸோ இவங்க யார் நமக்கு முக்கோணம் யாரு
வாள்கள் ஸ்வாட். ஓகேவா? இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா எந்த மாடல் அப்படின்னா how many registers are neither sword neither tools nor a sword. அப்போ கவனிங்க இந்த மாடல் என்ன சார் neither nor மாடல் ஆல்ரெடி கிளாஸ்ல டீச் பண்ணிட்டோம். ஓகேவா? என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நெய்தருக்கு அடுத்து ஒரு வார்த்தை வரும், நாருக்கு அடுத்த ஒரு வார்த்தை வரும். ஓகேவா? நெய்தர் நார் இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? டூல்ஸும் கிடையாது ஸ்வாடுனது கிடையாதுன்னு அர்த்தம். அதான் அது நெய்தர் நார். ஓகேங்களா? அப்போ நெய்தர் கிட்ட என்ன வார்த்தை இருக்கு? டூல்ஸ் இருக்கு. நார் கிட்ட என்ன வார்த்தை இருக்கு? ஸ்வாட் இருக்கு. நீங்க என்னது ஃபுல்லா அடிச்சிருங்க, டூல்ஸை ஃபுல்லா அடிச்சிருங்க. பிகாஸ் என்னது டூல்ஸும் கிடையாது ஸ்வாடும் கிடையாதுன்னு அர்த்தம். இதே எய்தர் என்னது இது அல்லது அதுன்னு அர்த்தம். இதே வார்த்தை நெய்தர் என்ன அர்த்தம்? நெய்தர் நார்னா இது. ஓகேவா? நெய்தர் என்ன அர்த்தம்? இதுவும் கிடையாது அதுவும் கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ நெய்தர் நார்னா ரெண்டுமே இல்லைன்னு அர்த்தம். எய்தர் என்னது ஏதோ ஒன்றுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இந்த கவனிங்க என்னது வந்து நீங்கள் வெளியேற்றிடலாம். இதெல்லாம் யாரும் உங்களுக்கு ஸ்வாடில் இப்போ ரிமைனிங் யார் இருக்காங்க? there are 18 registers there. ஓகே, the answer will be option B will be your answer. புரியுதுங்களாப்பா? that's all. ஓகே, கொஸ்டின் நம்பர் 27 கவனிக்கலாம். 27 கவனிங்க. if it will be a Monday day after tomorrow then what was the day of the day 50 days ago from today. என்ன கொடுத்தாலும் நமக்கு வந்து நாளை மறுநாள் திங்கட்கிழமை அப்படின்னா இன்று முதல் 50 நாட்களுக்கு முன்பு கேட்டிருக்காங்க. கேட்ட கேள்வி பாருங்க, முன்பு அகோ கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யார் தேவை இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு? நமக்கு டுடே தேவை. ஓகேவா? நாளை மறுநாள் திங்கட்கிழமை அப்படின்னா டுடே யாருப்பா? சாட்டர்டேவா? டுடே இஸ் அ சாட்டர்டே. அப்போ தான் நமக்கு என்னது நாளை மறுநாள் நமக்கு வந்து திங்கட்கிழமை வரும். அப்போ டுடே யார்? நமக்கு சாட்டர்டே. அப்போ இன்னைக்கு சனிக்கிழமையா இருந்துச்சுன்னா 50 நாட்களுக்கு முன்னாடி நமக்கு என்னது கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன நீங்கள் ஜஸ்ட் 50 வந்து நீங்கள் 7ல் வகுத்துடலாம். பிகாஸ் ஒரு வாரத்துக்கு 7 நாள். ஓகேவா? போடுங்க. என்ன வரும் உங்களுக்கு? 7 7 சார் 49. ரிமைண்டர் என்ன வருவாங்க? ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 1 வர்றாங்க. இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ரிமைண்டரை வந்து பந்தல் நீங்கள் என்னது கழிச்சு எழுத போறீங்க. ஏன் சார் கழிக்கிறோம் நம்ம அப்படின்னா கேட்ட கேள்வி முன்பு. ஓகேங்களா? கேட்ட கேள்வி என்னது அகோ கேட்டிருக்காங்க. ஸோ அகோ கொடுத்தா கழிச்சிருங்க. நீங்கள் என்னது முன்பு போறீங்க. இதே இது பின்பு கேட்டால் என்ன செய்யணும்? நீங்கள் கூட்டிடணும். புரியாப்பா? இதான் பேசிக். ஓகேவா? ஸோ கேலண்டரை பொறுத்தவரை இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. என்ன செய்யணும் அப்படின்னா முன்பு கேட்டால் கழிச்சிருங்க, பின்பு ஆஃப்டர் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சாட்டர்டே -1 அப்போ யார் நமக்கு ஆன்சர் வருவாங்க? ஃப்ரைடே வில் பி அவர் ஆன்சர். நமக்கு யார் ஆன்சர்? நமக்கு வெள்ளிக்கிழமை நமக்கு என்னது ஆன்சரில் வர்றாங்க. ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ ஃப்ரைடே. ஓகேவா? 28 கவனிங்க. இஃப் தி 20th டே ஆஃப் த மந்த் ஃபால்ஸ் ஆன் 4th டே பிஃபோர் மண்டே. இதான் நமக்கான கேள்வியே. ஓகேங்களா? அப்போ என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா தென் வாட் வில் பி த டே ஆஃப் த வீக் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தட் மந்த். என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஒரு மாதத்தின் 20ஆம் தேதி எப்போ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமைக்கு 4 நாள் முந்தைய அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம்? நீங்கள் வந்து 24th டே மண்டேன்னு எடுத்துக்கலாம் சிம்பிளா. ஏன்னா அப்போ தான் பாருங்க ஆன்சர் ஈஸியாக வர ஆரம்பிக்கும். அல்லது பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த வார்த்தை நீங்கள் நல்லா பிரித்து படிங்க, ஆன்சர் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா? என்ன கொடுத்துறாங்க? ஒரு மாதத்தின் 20ஆம் தேதி யாரா? திங்கட்கிழமைக்கு முந்தைய 4வது நாளா? அப்போ திங்கட்கிழமை நமக்கு யாரு? மண்டே. இதற்கு முந்தைய எத்தனாவது நாள்? 4th டேவா? அப்போ 1 2 3 4 இங்கே ஏதோ வருது. அதான் நமக்கு ஆன்சர் வர போகிறாங்க. ஸோ யாரும் வருவாங்க மண்டேக்கு முன்னாடி? சண்டேக்கு முன்னாடி சாட்டர்டே, அதுக்கு முன்னாடி யார் வருவாங்க? ஃப்ரைடே, முன்னாடி தேர்ஸ்டே. அப்போ யார்ப்பா வராங்க? நமக்கு இந்த டே வந்து தேர்ஸ்டே. அப்போ 20th டே இஸ் தி தேர்ஸ்டே. 20th டே இஸ் தி தேர்ஸ்டே. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? ஏன்னா அந்த மாதத்தின் என்னது முதல் நாள் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டே நம்மகிட்ட என்னது கேட்டிருக்காங்க. ஸோ கேட்ட கேள்வியை பார்த்தீங்க அப்படின்னா தேர்ஸ்டே கொடுத்துட்டு நமக்கு என்னது முந்தையது கேட்டிருக்காங்க, பிந்தையது கேட்கல. அப்போ என்ன செய்யணும்? வர்ற ஆன்சரை கழிக்கணும். இதே இது பிந்தைய கடை என்ன செய்வீங்க? கூட்டுவீங்க. சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ கேட்ட கேள்வி முன்பு அப்போ என்ன செய்யணும்? வர்ற ஆன்சரை கழிக்கிற மாதிரி இருக்கும். எப்படி தான் சம் சால்வ் பண்ணலாம் ஈஸியாக அப்படின்னா அவங்க கொடுக்கப்பட்ட கிவன் வந்து 20th வந்து தேர்ஸ்டே, கேட்ட கேள்வி ஃபர்ஸ்ட் டே கேட்டிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா 20லேருந்து 1 கழிச்சிருக்கோம். என்ன வரும்? 19. அப்படின்னது நமக்கு இடைப்பட்ட நாள் நீங்கள் என்னது 7ல் வகுத்துருங்க. என்ன வரும்? 7 14. ரிமைண்டர் நமக்கு என்னப்பா வருது? 5. அப்போ என்ன சார் ரிமைண்டர் அப்படின்னா தேர்ஸ்டே -5. ஏன் சார் மைனஸ் போடுறீங்க? பிகாஸ் இது வந்து முந்தைய நாளாக போகுது நமக்கு. இதே பிந்தைய நாள் நினைச்சிருங்க ப்ளஸ் போட்டிருப்பீங்க. ஓகேவா? அப்போ என்னது தேர்ஸ்டே -5. தேர்ஸ்டே -5ங்களா? அப்போ யாரெல்லாம் வருவாங்க தேர்ஸ்டேக்கு அடுத்து? என்னங்க தேர்ஸ்டே யாரெல்லாம் வருவாங்க? வெனஸ்டே, டியூஸ்டே, மண்டே, சண்டே, சாட்டர்டே வில் பி அவர் ஆன்சர். ஓகேவா? 1 2 3 4 5. The answer will be Saturday will be our answer. ஓகேவா? ஒன்று இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் எடுத்துருக்கலாம். இல்லை சார் அப்படி ஆன்சர் எடுக்க தெரியல சார் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒவ்வொரு நீங்கள் நான் கூட்டிக்கிட்டே போயிருக்கலாம். இப்போ பாருங்கள் 20th டே தேர்ஸ்டே அப்படின்னா இதோட ஓகேவா -7 பண்ணுங்க 13 தேர்ஸ்டே தான். -7 பண்ணுங்க
6 தேர்ஸ்டே தான். 6 யார் உங்களுக்கு தேர்ஸ்டே தான். ஓகேவா? அப்படியே 6 தேர்ஸ்டே அப்படியே எண்ணி போயிடலாம் நீங்கள். 6 5 4 3 2 1 தேர்ஸ்டே, வெனஸ்டே, அடுத்த வருவாங்க வெனஸ்டேக்கு அடுத்து டியூஸ்டே, மண்டே, சண்டே, சாட்டர்டே. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் என்னது ஆன்சர் எடுத்துடலாம். இது வந்து மேனுவல் கவுண்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு ஈஸியானது. கொடுக்கப்பட்ட 4 2 என்னது கழிச்சிருங்க. வந்த ரிமைண்டர் என்னது நீங்கள் 7ல் வகுத்துருங்க. மறுபடியும் ரிமைண்டர் நமக்கு 5 வரும். அது என்னது கழிச்சிருங்க. ஏன் சார் கழிக்கிறோம் அப்படின்னா முந்தைய ஞாபகம். ஓகேவா? பிந்தைய நீங்கள் என்னது ப்ளஸ் பண்ணுவீங்க. ஸோ கவனிங்க, ஜோதின்னு ஒருத்தவங்க இருக்காங்களாம். ஓகேவா? என்னது அவங்க வந்து பர்த்டே வந்து ஜூன் 18 2015 அவங்க என்னது பர்த்டே வந்து அவங்க என்னது கொண்டாடுறாங்களாம். அப்போ 2028 அவங்க வந்து எப்போ கொண்டாடுறாங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஸோ ஒரு பர்த்டே பார்த்தீங்க அப்படின்னா பர்த்டே பொறுத்தளவு எது மாறாது உங்களுக்கு வந்து டேட்டோ அந்த மந்தோ மாறாது. இப்போ ஜோதின்றவங்க 2015 ஜூன் 18 அவங்க பர்த்டே வருது அப்படின்னா 2028 கண்டிப்பாக நினச்சிக்கோ அவங்க பர்த்டே வந்து சேம் தான் வரப்போகுது. ஓகேவா? சேம் மந்த்து சேம் டேட்டு தான் வரப்போகுது. அப்போ எது மட்டும் தான் சார் மாறும் அப்படின்னா ஒன்லி த இயர் வில் பி சேஞ்ச். நமக்கு வந்து ஓகேவா, நமக்கு வந்து எது மட்டும் மாறுது, நமக்கு இந்த இயர் மட்டும் நமக்கு என்னது மாறுது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளைங் யுவர் பேஸ் மெத்தட் இருக்குது நம்மகிட்ட. பேஸ் மெத்தட் நீங்கள் நினச்சா அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். இல்லை சார் நான் வந்து இந்த மெத்தடில் ஆன்சர் பண்ணலாம் சார் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஜஸ்ட் கோயிங் பை இயர் நேவிகேஷன் மெத்தட். ஓகேவா? ரொம்ப ஈஸியான ஒன்று. 2015 ஓகேவா 2028 ஏன் அப்படின்னா மந்த் சேமாக இருக்குது, டேட்டு சேமாக இருக்குது, இந்த இயர் ஒன்லி என்னது சேஞ்ச் ஆகிருக்கு. மேலே கொடுத்தது 2015, கீழே இருக்கிறது யார் உங்களுக்கு 2028. ஓகேவா? இப்போ ரெண்டையும் கழிங்க என்ன சார் ஆன்சர் வருது உங்களுக்கு 3 1 என்ன ஆன்சர் வருது 13ங்களா? இந்த 13 ஓகேவா, இந்த 13 இருக்குது. அப்போ 2028 2015 இந்த இதுக்குள்ள எத்தனை லீப் இயர் வருதுன்னு பாருங்கள். எத்தனை லீப் இயர் செக் பண்ணுங்கள். 2016 லீப் இயர், 2020 லீப் இயர், 2024 லீப் இயர் அண்ட் 2028 லீப் இயர். சார் நான் அதை சேர்க்கணுமா சார் இந்த இது எழுதும்போது அப்படின்னா சேர்க்கணும். ஏன் கொடுக்கப்பட்ட டேட் எப்படி இருக்குது ஜூன் 18 என்னது பைபாசிங் ஆர் என்னது இஸ் பாசிங் யுவர் February 29 புரியுதுங்களா? அப்போ வந்து உங்களுக்கு February 29 கடந்துருச்சு. அப்போ நம்ம நம்ம சேர்த்தே ஆகணும். ஓகேங்களா? இப்போ எத்தனை பாராமீட்டர் இருக்குது 1 2 3 4 இருக்குது. ஓகேவா? அப்படியே 4 கூட்டிக்கோங்க நம்பர் ஆஃப் லீப் இயர்ஸை. த ஆன்சர் வில் பி 17. ஓகேவா? இவ்வளோ தான். இது வந்து ஒரு ட்ரிக் பார்த்தோம் நம்ம கிளாஸில். ஓகேவா? ஸோ என்ன கேப் இருக்குது, எத்தனை லீப் இயர் இருக்குது, இதை நீங்கள் என்னது எழுதி கூட்டினாவே போதுமானது. ஓகேவா? இதுக்கு நினைச்சவங்கன்னா ஒரு சிலர் வந்து ஆர்டரேஸ் வச்சு போவாங்க. சேம் தான் ஆன்சர் வரப்போகுது. சேமாக தான் ஆன்சர் வரும். 17 தான் வரும் உங்களுக்கு ரிமைண்டர். ஓகேவா? அப்போ 17 நீங்கள் நினச்சி நீங்கள் 7 அடித்து பாருங்கள். 7 14 ரிமைண்டர் யாருப்போ உங்களுக்கு 3 ரிமைண்டர் 3 கொடுத்தா நீங்கள் என்ன செய்யணும், கொடுக்கப்பட்ட கேள்வி எங்கே இருக்குது தேர்ஸ்டே +3. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன ஆன்சர் தேர்ஸ்டே கிடையாது வருவாங்க ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ வில் பி அவர் ஆன்சர். பார்த்தீங்கன்னா 2028 ஜோதி என்ன செய்வாங்க அவங்க பர்த்டே வந்து சண்டே என்னது அவங்க வந்து கொண்டாடுறாங்க. ஒன்று இந்த மெத்தடில் போயிடலாம். அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோயிங் பை பேஸ்ட் மெத்தட். அதாவது பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட இயரை 4ல் வகுத்தீங்கன்னா 4ல் வகுத்துருங்க. இன்னொரு பாருங்கள் 5 20. ஓகே? ஸோ 5 20 0 7 எத்தனைப்பா 28. த ரிமைண்டர் வில் பி 0. ஓகே? இஸ் ஏ லீப் இயர். பட் கொடுக்கப்பட்ட இயர் லீப் இயரில் இஃப் இட் இஸ் ஏ ஜான் மந்த் ஆர் பிப்ரவரி மந்த் யூ கோ பை ஸ்டெப் நம்பர் 2. பட் இஸ் ஏ ஜூன் மந்த். ஓகே? வி டோன்ட் கோ ஃபார் ஸ்டெப் நம்பர் 2. புரியுதாப்பா உங்களுக்கு? எனது கொடுக்கப்பட்ட இயரில் வந்து லீப் இயராக வந்துருச்சு ஆன்சர் அப்படின்னா வந்த ஆன்சர் வந்து ஓகேவா அந்த கொடுக்கப்பட்ட மந்த் வந்து ஜனவரியோ அல்லது உங்களுக்கு வந்து பிப்ரவரியோ எனது கோயிங் பை செகண்ட் ஸ்டெப். ஓகேவா? இஸ் எனது ஜூன் மந்த் டோன்ட் கோ ஃபார் செகண்ட் ஸ்டெப். ஓகேவா? தேர்ட்லி கோ ஃபார் தேர்ட் ஸ்டெப். ஓகேவா? அந்த ஸ்டெப் என்னது தேர்ட் ஸ்டெப் வந்து 2028 வந்த ஈவு. அதுபோக மந்த் என்னப்பா மந்த்து ஜூன் மந்த். ஜூன் மந்த்துக்கு என்ன பாஸ்வேர்டு 2 தான் பாஸ்வேர்டு. ஓகேவா? ஜூன் மந்த் 2 பாஸ்வேர்டு. கொடுக்கப்பட்ட டேட் எத்தனை ஜூன் 18. ஓகேங்களா? இவ்வளோ தான். அப்படியே கூட்டி என்ன பாருங்கள் 8 7 15 15 ஒரு 10 25க்கு 5 மேலே 2. ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்து கவனிங்க இங்கே ஒரு 5 5 2. ஓகே? ஸோ 255 உங்களுக்கு வருதுங்களா? 255 ஓகே 7 அடிச்சுக்கலாம். நம்ம 3 21 4 5 6 42 3 5 5 35 0. பேஸ் மெத்தடில் 0 வந்தால் இட் ஷுட் பி ஏ சண்டே. புரியுதுங்களா? புரியுதப்பா யாரு
பேஸ்ட் யாரும் 0 வந்திருக்காங்க ஓகேவா. டான்ஸ் will be சண்டே. யாரும் வந்து சார் கடைசியாக இங்கே 0 வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னது இதோட போய் கூட்டிடாதீங்க. தேர்ஸ்டே ப்ளஸ் 0 போடாதீங்க. நான் கிளாஸில் தெளிவாக சொல்லிட்டேன். இஃப் யூ ஃபாலோ பேஸ் மெத்தட் டோன்ட் கம்பேர் த ப்ரீவியஸ் டே. ஓகே, பேஸ் மெத்தடில் கடைசியாக ரிமைண்டர் வந்து அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நீங்கள் என்னது அதில் போட்டுருங்க ஆன்சர். ஸோ பேஸ் மெத்தட் என்ன நமக்கு வந்து என்ன வந்துருக்கு ஆன்சர் 0 வந்திருக்கு. த ஆன்சர் வில் பி யார் நமக்கு சண்டே வில் பி அவர் ஆன்சர் ஓகேவா. ஸோ யூ ஃபாலோ எனி மெத்தட் யூ காட் சேம் ஆன்சர். ஓகே, டோன்ட் வரி அபவுட். ஸோ கவனியாக கொஸ்டின் 30 பார்க்கலாம். நம்ம 30 கவனி என்ன கொடுத்துட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன கேள்வி கேட்பாங்கன்னா ஒரு கேலண்டர் கொடுத்துருவாங்க. அந்த கேலண்டர் அப்படியே சேமாக வரதான் கேள்வி கேட்பாங்க. அப்படியே அந்த கேலண்டரை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் காப்பி பண்ணி என்னது பேஸ்ட் பண்ணுறோம் அதே மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கேலண்டரில் ஜனவரி 1 ஓகே நியூ இயரோ அல்லது ஆகஸ்ட் 15 நம்மளுடைய எனது சுதந்திர தினமோ, ஜனவரி 26 நம்மளுடைய எனது குடியரசு தினமோ, அல்லது நமக்கு இருக்க மற்ற விஷயங்கள் இருக்குல்ல நம்மளுடைய நவம்பர் 26 இருக்காங்களே இந்த கான்ஸ்டியூஷன் டே அவங்க ஓகே என்னது எதுவுமே மாறவே மாறாது. அப்படியே நமக்கு வரும் ஓகே சேமாக வரும் நமக்கு டே ஓகேவா. அதானது சேம் கேலண்டர் சொல்லுவாங்க ஓகேவா. அப்போ 1996 இந்த கேலண்டர் மாறி இருக்கக்கூடிய எந்த கேலண்டர் கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா வச்சுருக்கோம் நம்ம. டிவைட் பை 4 பண்ணலாம் வருது. ஸோ 2 16 3 ஓகேவா. ஸோ 8 32 9 36 திரு 3 வருது. திரும்ப 9 36 அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் வில் பி 0 வருது. அப்போ இவங்க யார் கண்டிப்பாக ஷுட் பி எ லீப் இயர் ஓகேவா. எப்போ இது வந்து லீப் இயராக இருக்குதோ இட் கண்டினியூஸ் ஆர் அல்லது இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆர் இட் சேம்ஸ் அஸ் ஆஃப்டர் 20 இயர்ஸ். அப்போ ஆஃப்டர் அது 28 இயர்ஸ் 28 இயர்ஸ் கூட என்ன சொல்கிறது 4 2 0 2 டான்ஸ் எழுப்பி என்னது 2024 புரியுதாப்பா உங்களுக்கு ஓகேவா. 14 மேலே 1 10 ஓகேவா. இப்போ மாதம் கிடது 2024 பார்த்தீங்க அப்படின்னா 1996 கேலண்டரும் 2024 போத்தார் சேமாக இருக்குமா ஓகேவா. ரெண்டுமே சேமாக இருக்கும். ஜனவரி 1 மாறாது ஓகேவா. ஜனவரி 1 என்ன கிழமையோ அதே கிழமை இங்கே வந்திருக்கும் புரியுதுங்களா. ஜனவரி 2 3 4 5 ஓகேவா. என்ன கிழமையோ அந்த கிழமை மாறாது ஓகேவா. போத்தார்ன்றது சேம் கேலண்டராக இருக்கும். இந்த ஆன்சர் வில் பி 2024 ஆப்ஷன் சி வில் பி யுவர் ஆன்சர். ஓகே 31 கவனிங்க. 31 லாஜிக்கல் வண்டியாரம் சார் ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ரொம்ப கஷ்டம் எதுவும் இல்லை. என்ன கூட்டாங்கன்னா டாக்டர் நர்ஸ் ஹியூமன் பீயிங். ஸோ யார் நம்ம அம்பர்லா டேம் இவங்க யார் நமக்கு அம்பர்லா டேம் ஓகேவா. டாக்டரோ நர்ஸோ ஓகேவா ரெண்டு பேருமே யார் தான் ஹியூமன் பீயிங் தான் ஓகேவா. அப்போ ஒரு ஹியூமன் பீயிங் யார் வர போகிறாங்க டாக்டர் வர போகிறாங்க நர்ஸ் வர போகிறாங்க. டாக்டர்ன்றவங்க வேறு நர்ஸுன்றவங்க வேறு ஓகேவா. போத் ஆர் கம்ஸ் அண்டர் ஹியூமன் பீயிங் ஓகேவா. ஸோ யுவர் பிக்சர் லைக் தட் ஓகேவா. த ஆப்ஷன் ஏ வில் பி யுவர் ஆன்சர்ஸ். ஓகே 32வது கொஸ்டினை பாருங்க. 32 பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 32 பார்த்தீங்கன்னா தே கிவன் புரோட்டான் எலக்ட்ரான் ஆட்டம். இதுக்கு நமக்கு என்னது கேள்வி கேட்டுருக்காங்க. எந்த பிக்சர் வர மட்டும் கேள்வி கேட்டுருக்காங்க ஓகேங்களா. இது சார் நமக்கு ஆன்சர் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி உங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீச்சிங் பண்ணுறேன் ஓகேவா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அணுக்கள் எலக்ட்ரான்கள் புரோட்டான் கொடுத்துருவாங்க ஓகேவா. நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க நீங்கள் அணுக்கள்லாம் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க ஓகேவா. ஸோ அணு என்பதை ஓகேவா யார்ப்பா உருவாக்குனாங்க. அணு என்பதை ஓகேவா சொன்னது யார் சொன்னா டால்டன் இருக்கார்ல ஜான் டால்டன் அவர் சொல்லியிருப்பார் ஓகேவா. இப்போ எலக்ட்ரானை ஓகேவா கண்டுபிடித்தர் யார் சொன்னாங்க எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லி சொன்னது யார் ஜே தாம்சன் சொல்லியிருப்பார் நமக்கு. இதுதான் வந்து என்னது எலக்ட்ரான் சொல்லியிருப்பார் ஓகேவா. புரோட்டான் செட் பை எர்னஸ்ட் என்னது ரூதர் ஃபோர்டு ஒருத்தர் இருப்பார் ரூதர் ஃபோர்டு ஓகே அவர் சொன்னதான் என்னது புரோட்டான் ஓகேவா. ஸோ புரோட்டான் ஓகேவா புரோட்டானை வந்து ஓகேவா யார் வந்து ஓகேவா கண்டுபிடிச்சாங்க ரூதர் ஃபோர்டு. எலக்ட்ரான் பை ஜே தாம்சன் ஓகேவா. ஆட்டம் பை ஜான் டால்டன் ஓகேவா. அவங்க என்னது உருவாக்கியிருப்பாங்க ஓகேவா. அவங்க தான் நமக்கு வந்து ஓகேவா சொன்னாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அணுக்குள்ள பார்த்தீங்கன்னா எனக்கு எக்கச்சக்கமாக துகள் இருக்கும் ஓகேவா. நிறைய துகள்கள் இருக்கும் போசான்ஸ் மீசான்ஸ் நிறைய துகள்கள் இருக்கும். அதில் பிரைமரியாக நம்ம ஒரு 3 இதை வச்சுருப்போம். நம்ம யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் ஓகே அதை நீங்கள் யோசிச்சுக்கிறீங்க ஓகேவா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அணு பார்த்தீங்கன்னா அதோட சென்டரில் இருக்கக்கூடிய யார் இருப்பாங்க அணுவினுடைய என்னது உட்கரு இருப்பாங்க. தட்ஸ் கால்ட் அட்டாமிக் நியூக்ளியஸ் இருப்பாங்க. அட்டாமிக் நியூக்ளியஸ் இதில் யாரெல்லாம் சார் இருப்பாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டான் இருக்கும். அடுத்து யார் இருப்பாங்க நியூட்ரான் இருப்பாங்க. அப்போ சுற்றி யார் சார் இருப்பாங்கன்னா தட்ஸ் கால்ட் ஆர்பிட்டால். இது பேர் என்னப்பா ஆர்பிட்டால். இதில் யார் சார் இருப்பாங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் இருப்பாங்க. யார் இருப்பாங்க எலக்ட்ரான்ஸ் இருப்பாங்க. இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு உருவம் தான் யாரு அணு அப்படின்ற உருவம் ஓகேவா. அப்படின்னது அணுக்குள்ள யார் இருக்காங்க எலக்ட்ரான் இருக்காங்க சுற்றி ஆர்பிட்டாலில். அப்போ அணுவோட உட்கருல யார் இருக்காங்க புரோட்டான் அடுத்து யார் இருக்காங்க நியூட்ரான் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அவங்க ஆன்சர் வந்திருக்கோம் அப்படின்னா ஆட்டமுக்கு உள்ளதான் புரோட்டான் இருக்கு என்னது எலக்ட்ரான் இருக்கு. போத் ஆர் யாரு டிஃபரெண்ட் பார்ட்டிகல்ஸ் பிகாஸ் புரோட்டான் இஸ் ஏ பாசிட்டிவ் ஒன் எலக்ட்ரான் இஸ் த நெகட்டிவ் ஒன் ஓகேங்களா. ஆப்ஷன் சி வில் பி யுவர் ஆன்சர் ஓகேவா. இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க நீங்கள் ஓகேங்களா. ஆப்ஷன் சி வில் பி யுவர் ஆன்சர்.
இது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 32 நினைக்கிறேன். 33 கொஸ்டின் நம்பர். ஓகே, 33வது கொஸ்டினை கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு செவ்வகத்தில் நமக்கு வந்து எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க. ஓகேவா? செவ்வகத்தை பொறுத்தளவு கொடுக்கப்பட்ட ரோ அண்ட் காலம் சேமாக இருக்கும். சேமாக நமக்கு ட்ரிக் இருக்கு. ஒரு ட்ரிக் யார் இருக்காங்க? 1 2 3 1 2 3 மேலே ஃபுல்லாக கூட்டுங்க. யார் வராங்க? 5 6. கீழே ஃபுல்லாக கூட்டுங்க. யார் வராங்க? 6. அது தெரிஞ்சு ரெண்டையும் நீங்கள் பெருக்குவீங்க. 6 × 6 ஆன்சர் நமக்கு என்னது? 36. மொத்தம் வந்து ஓகேவா? எத்தனை செவ்வகம் இருக்கா? 36 செவ்வகம் இருக்கா. தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி யுவர் ஆன்சர். ஓகே, செவ்வகம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஸோ அடுத்த கொஸ்டினை கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து? இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? கேத்தோலிக். ஓகேவா? ஸோ கவனிங்க, கேத்தோலிக்ன்ற வார்த்தை 79. ஓகேவா? ஆடியன்ஸ் 70 அண்ட் ஹவு வில் அசம்பிளி வில் ரிட்டன். ஓகே, அண்ட் 74 we will solve it. No 74 sorry 34 we count able. ஸோ கவனிங்க, இதை முடிச்சுக்கலாம் நம்ம. ஸோ மேப்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு வார்த்தை கொடுத்துட்டாங்க. சோல்டு கொடுத்துருக்காங்க. that's the question for kids. ஓகேவா? ஸோ மேப்ஸ் கவனிக்கலாம். MAPS. ஸோ சொன்ன வார்த்தை நம்ம ஆர்டர் சொன்னது தான் உங்களுக்கு. ஓகேவா? கொடுக்கப்பட்ட வார்த்தை வந்து சின்ன நம்பராக இருந்தால் நீங்கள் என்னது ஜஸ்ட் ஆட் பண்ணியே பார்த்துருங்க. அதர்வைஸ் நீங்கள் என்னது பெருக்கி பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? எம்ஏ போகிற பொசிஷன் 13, A1, P16, S எத்தனை? 19. அப்படியே ஃபுல்லாக கூட்டுங்க. என்ன வருது பாருங்க. ஸோ 9 10 19க்கு 9 மேலே 1 எத்தனை உங்களுக்கு? 49 வருது. ஓகேவா? SOLD. ஸோ எத்தனை வராங்க நமக்கு வந்து உங்களுக்கு? 19 15 12 4. ஓகே, ஃபுல்லாக கூட்டி யார் வர்றாங்க உங்களுக்கு? 9 5 எத்தனை? 14 14 16 20க்கு 0 மேலே 2 நமக்கு எத்தனை? 50 வர்றாங்க. இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு நம்பர் அதோட என்னது ஒரிஜினல் பொசிஷனை ஜஸ்ட் கூட்டியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? அப்போ சேம் மெத்தடில் கிட்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா K11 I9 D4 S19 ஃபுல்லாக கூட்டுங்க. யாரெல்லாம் வர்றாங்க? ஸோ 19 11 யார் போகிறாங்க நமக்கு? 19 11 எத்தனை உங்களுக்கு? 30 39 43 வர்றாங்க. த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி வில் பி அவர் ஆன்சர். புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். 35 கவனிங்க. த கிவன் 3 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேத்தோலிக், ஆடியன்ஸ். ஓகேவா? கொடுத்துட்டாங்க. தாஸ் த கொஸ்டின் ஃபார் அசம்பிளி மட்டும் கேள்வி கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கவனிங்க, கேத்தோலிக் அப்படின்ற வார்த்தையை கவனிங்க. கேத்தோலிக். ஓகே, the given Catholic for 79. ஓகேவா? ஸோ சி யார் வருவாங்க நமக்கு? 3 A1. நம்ம வந்து ஜஸ்ட் அதோட பொசிஷன் ஃபஸ்ட் ஒரிஜினல் பொசிஷனே நம்ம கூட்டி பார்க்கலாம். ஏன்னா நம்பர் வந்து இட்ஸ் நாட் அ பிக்கஸ்ட் நம்பர். ஓகேவா? 79 இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தான். O ஃபார் 15 அண்ட் L 12 I எத்தனைப்பா? 9 எத்தனை? 3. ஓகேவா? ஸோ ஃபுல்லாக கூட்டுங்க. என்ன ஆன்சர் வருது பாருங்க. ஓகே, 3 4 12 12 17 19 19 + 3 22 22 + 3 31 given 1 and 3 5 6 7. we got answer for 71 but the given answer for 79. ஓகேவா? so still waiting. ஓகேவா? நமக்கு வந்து வந்த ஆன்சர் 71 but the given 79. ஓகேவா? வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. so அடுத்த என்ன வார்த்தை கொடுத்துட்டாங்க? the given the word for audience. yes, audience. okay, audience. A for 1 U 21 and D 4 I 9 5 பஸ் வருமா? N 14 3 5 பஸ் வருமா? இந்த போதுமா? ஓகேவா? சம் சால்வ் பண்ணி பாருங்க. 2 ஓகேவா? 10 15 20 24 27 27 ஒரு 5 32க்கு 2 மேலே ஒரு 3 5 6. ஓகேவா? என்ன வந்து உங்களுக்கு? 62 வந்திருக்கு. பட் தே கிவன் 70. ஸோ ஸ்டில் வெயிட்டிங். த லாஸ்ட் ஒன் ட்ரை பண்ணிடலாம். நம்ம கேட்டகரி ட்ரை பண்ணிடலாம். அசம்பிளி. ஓகே, A1 S19 S19 E5 M13 B2 L12 Y25. அப்படியே கூட என்ன பாருங்க? 10 19 19 5 24 24 27 29 31 36க்கு 6 மேலே ஒரு 3. ஓகேவா? ஃபுல்லாக கூட்டுங்க. 3 1 4 5 6 7
996 ஓகேங்களா. இப்போ மற்றதை கம்பேர் பண்ணுங்க. கொடுக்கப்பட்ட நம்பர் 71 தேக்கிவன் 79. இப்போ என்னப்பா இருக்கு நமக்கு கொஞ்சம் வந்து 8 கூடி இருக்கு. இங்கே நமக்கு என்ன கூடி இருக்கு 8 கூடி இருக்கு. அப்போ வந்த ஆன்சரில் நீங்கள் 8 கூட்டினீங்க அப்படின்னா 104 வரும். இவ்வளோதான் ஆன்சர். ஓகே, த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி 104. ஓகேவா. ஆனால் ஏன் சார் 8 கூட்டுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஓகேவா ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. என்ன கேட்டீங்கன்னா 2 4 6 8 நம்ம எத்தனை பார்க்க மாட்டேன் 8 இருக்காங்களா சொன்னது +8. இங்கே பாருங்க 2 4 6 8 இருக்காங்களா லெட்டர்ஸ் +8. ஓகேவா. சேம் வசப்படி சொல்லுங்க 2 4 6 8 +8. ஓகேவா. நமக்கு இந்த மாதிரி நமக்கு ட்ரிக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. புரியுதாப்பா. த ஆன்சர் எத்தனை ஓகே 104 ஆப்ஷன் டி வில் பி யுவர் ஆன்சர். அது 36வது கொஸ்டின் கவனிங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். என்ன கேட்டாங்கன்னா 36வது கொஸ்டினில் வந்து the given the question for ஓகேவா சிங்கிள் இது கொடுத்துட்டாங்க டைஸ் கொடுத்துட்டு என்னது நம்பர் வந்து ஆப்போசிட் ஆஃப் 4 நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஆப்போசிட் ஆஃப் 4 எப்படி சார் பார்க்கறது இந்த இதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட டைஸை கவனிங்க. மேலே வந்து அவங்களது டிட் நாட் மென்ஷன் எனி டைஸ். ஓகேவா. இப்போ நம்பரை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டை கூட்டி என்ன ஆன்சர் வருது 6. இதை கூட்டுங்க 5. இதை கூட்டுங்க 9. அப்போ என்ன சார் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நான் கொடுக்கப்பட்ட டைஸில் எந்த 2 நம்பரை கூட்டினா அப்படின்னா எனக்கு வந்து ஓகேவா எந்த நம்பர் வரலை 7என்ற நம்பர் வரலை. அப்போ 7என்ற நம்பர் எனக்கு வரலை அப்படின்னா இட் ஷுட் பி எ ஸ்டாண்டர்டு டைஸ். புரியுதாப்பா. ஷுட் பி என்னது ஸ்டாண்டர்டு டைஸ். ஷுட் பி என்னது ஸ்டாண்டர்ட் டைஸ். அதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸில் இதை பள்ளி ஃபுல்லாக டீச் பண்ணியாச்சு. ஓகேவா. டைஸில் வி ஹவ் 2 டைஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பழக்கமான என்னது பகடைகள் இருக்குது. அதான் என்னது இந்த பகடைகள். இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா சைடில் கூட்டுமே நமக்கு என்னது 7 வர மாட்டாங்க. அவங்க தான் யார் நமக்கு வழக்கமான பகடைகள் என்னது ஸ்டாண்டர்ட் டைஸ். இன்னொருத்தவங்க இருக்காங்க ஜென்ரல் டைஸ். அவங்க யார் பொதுவான பகடைகள். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஜென்ரலாக கூட்டம் நம்ம நினச்சிவாங்க 7 வருவாங்க. இவ்வளோ தான். ஓகேவா. அப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் டைஸுக்கு என்ன சார் ஃபார்முலா என்ன சார் ஃபார்மேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா the addition of opposite number will be 7. the addition of opposite number will be 7. பார்த்தீங்கன்னா இந்த இதில் என்ன கேள்வி கேட்டுறாங்க 1க்கு கண்டிப்பாக ஆப்போசிட் யார் தான் இருப்பாங்க 6. அப்போ தான் கூட்டினா நமக்கு என்ன ஒரு கூட்டினா நமக்கு 7 வரும். 4க்கு கண்டிப்பாக ஆப்போசிட் யார் தான் 3. அப்போ தான் நமக்கு என்ன வரும் கூட்டினா 7 வரும். 5க்கு கண்டிப்பாக ஆப்போசிட் யார் தான் 2. அப்போ தான் நமக்கு கூட்டினா நமக்கு 7 வரும். இந்த மாதிரி நம்ம நினச்சிவாங்க. சம்டைம்ஸ் கொஸ்டினில் வந்து த கிவன் ஸ்டாண்டர்ட் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகேவா. கொடுக்கப்பட்ட பகடையானது வழக்கமான பகடை அப்படின்னு அவங்களே கொடுத்துருவாங்க கொஸ்டினில். சம்டைம்ஸ் நினச்சிவாங்கன்னா கொஸ்டினில் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க நினச்சிவாங்க நம்ம வந்து கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னது இருக்கக்கூடிய டைஸ் நீங்கள் என்னது பார்த்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா. பிள்ளைங்களுக்கு கேட்டாங்க நம்மகிட்ட 4க்கு எதிரான இலக்கம் கேட்டுருக்காங்க. 4க்கு எதுப்பாக வரும் 3 வருது. ஆப்ஷன் சி வில் பி யுவர் ஆன்சர். ஓகேவா. நம்மகிட்ட வந்து டெஸ்ட் வச்சு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் கொஞ்சம் எனக்கு தேவைப்படும் சார் படிக்கணும் அப்படின்னா நம்ம அகாடமிலேயே யூடியூப்பில் ஓகேவா இந்த வீடியோ ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க டைஸுக்கு. ஓகே, நான் தான் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பேன். ஓகேவா. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அங்கே போயிட்டு. ஓகே. அண்ட் கிளாஸில் படித்தவங்களும் கவலை இல்லை. அவங்க நான் ஆல்ரெடி நான் டீச்சிங் பண்ணிட்டேன் தெளிவாகவே. ஓகே. அடுத்தது கவனிங்க. ஓகே, இதை கவனிங்க. என்ன கேட்டாங்கன்னா which number will be opposite of number 5. ஓகே, இந்த கொஸ்டின் கொஞ்சம் அப்போ கொஞ்சம் கொஸ்டின். அப்போ கவனிங்க சார் ஆப்போசிட் 5 கேட்டிங்க அப்படின்னா 2லேயும் 5 இருக்குது சார். 5 இல்லாமல் எனக்கு டைஸே இல்லை சார். 5 அடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு என்னது அடிச்ச அப்புறம் இது எழுதுவோம்னா கிளாக் வைஸில். ஸோ 4 1 இங்கே கிளாக் வைஸில் எழுதுவோம்னா. ஸோ 3 6 சார் 4க்கு ஆப்போசிட் 3 6க்கு ஆப்போசிட் 1 சார். எனக்கு வந்து 5க்கான ஆப்போசிட் கிடைக்கல சார் அப்படின்னா நீங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த டைஸில் பார்த்தீங்கன்னா டைஸ் ஆல்வேஸ் சார் 6 பேஜஸ். ஸோ 1 2 3 4 5 6. அப்போ எந்த நம்பர்லாம் இருக்குது 4 3 இருக்கா 1 6 இருக்கா. அடுத்த நம்ம ரிமைனிங் யார் இருக்காங்க 5 2வா. அப்போ கண்டிப்பாக 5க்கு ஆப்போசிட் யார் 2 தான். நீங்கள் என்னது அந்த ஆங்கிளில் ஆன்சர் எடுத்துடலாம். அல்லது பார்த்தீங்க அப்படின்னா அல்லது இன்னொரு மெத்தட் இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நம்பர் ஆப்போசிட் நம்பரோ எந்த ஒரு நம்பர் வந்து ஒரு நம்பருக்கு எதிரான பக்கத்தில் இருக்குதோ அது வந்து எதில் வராது அட்ஜசன்ட்டில் வராது. அது என்னது பக்கத்தில் வராது. அப்போ என்ன நம்ம வந்து இது வந்து 5க்கு ஆப்போசிட்டில் 1 வராது 4 வராது. 5க்கு ஆப்போசிட்டில் நமக்கு என்னது 4 வராது. 5க்கு ஆப்போசிட்டில் 6 வராது 3 வராது. 5க்கு ஆப்போசிட்டில் 3 வராது 6 வராது. கண்டிப்பாக ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நீங்கள் என்னது இந்த மாதிரி எடுத்துருக்கலாம் ஆன்சர் நீங்கள். ஓகேவா. எனவே யூ காட் சேம் ஆன்சர். ஓகே. அண்ட் 38 கொஸ்டின் பார்க்குறீங்க. 38 ரொம்ப ஈஸி தான். ஓகேவா. இட்ஸ் நாட் ஓகேவா டஃபஸ்ட் ஒன். 38 கொஸ்டின் கவனிக்க என்ன எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இட்ஸ் இன்சைட் இந்த மிஸ்ஸிங் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகேவா. இது என்ன சார் கொடுத்துருக்காங்க ஆர்டர்னா பாருங்கள் ஒரு நம்பர் அதோட ஆப்போசிட்டில் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் 8க்கு ஸ்கொயர் யார் 64. 2க்கு ஸ்கொயர் யார் 4. அப்போ 1க்கு யாருங்க ஸ்கொயர் 1க்கு ஸ்கொயர்னு 1 தான் ஆன்சர். த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ வில் பி யுவர் ஆன்சர். ஓகேவா. 39வது கொஸ்டினை கவனிங்க. ஈஸியான கொஸ்டின் தான் 39வது கொஸ்டின். ஓகேவா. அதுவும் சேம் மாடல் தான். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்
இங்கே 63 கொடுத்துருக்காங்க, இங்கே 14 இருக்குது, இங்கே 30 இருக்குது. ஓகேவா? அப்போ நமக்கு என்னது வெளியே கொடுத்த நம்பர் என்னது, வெளியே கொடுத்த நம்பரை கூட்டியோ பெருக்கியோ கழிச்சோ வகுத்தோ நமக்கு என்னது இந்த நம்பர்லாம் உள்ள கிடச்சிருக்குன்னு அர்த்தம். பெருக்கி பாருங்க. அப்போ 7 × 9 நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 63. 2 நாளாக நமக்கு என்ன வரும்? 2 நாளா 14. இங்கே பாருங்க 2 × 15 நமக்கு என்ன வருது? 30. அப்போ என்ன சார் நமக்கு நம்பர் வந்துருக்கணும் அப்படின்னா, ஓகேவா, இந்த ரெண்டை பெருக்கி பாருங்க. 9ஐயும் 15 பெருக்கி நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 135 வரும். ஓகேவா? த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி வில் பி யுவர் ஆன்சர். ஓகேவா? ஜஸ்ட் ரொம்ப ஈஸி தான்ப்பா. வெளியே இருக்க நம்பர் பெருக்கி உள்ளே போட்டுருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 40வது கொஸ்டின் கவனிங்க, லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, இங்கே வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த மாதிரி மெத்தட் வந்துட்டாவே என்ன சார் கணக்கு அப்படின்னா என்னது, 2 தான் என்னது கொடுக்கப்பட்ட 2 தான் வந்து கூட்டியோ பெருக்கியோ என்னது கீழே ஒரு ஆன்சர் வந்துருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ மேலே பாருங்க 25 + 17 என்ன ஆன்சர் வரும்? 42. தி கிவன் த ஆன்சர் ஆஃப் 6. அப்போ எப்படி சார் இங்கே வந்திருக்கு அப்படின்னா, 42 7ல் வகுத்துருங்க, என்ன ஆன்சர் வரும்? 6 வருமா? அப்போ சேம் வே மேலே பாருங்க 38ஐயும் 18ஐயும் கொடுக்கணும், என்ன ஆன்சர் வருது? 56. இந்த 56 7ல் வகுத்துரு, என்ன ஆன்சர் வரும்? 8 7 56 8ங்களா? அப்போ சேம் மாடலில் 89 + 16 போடுங்க. 89 + 16 ஆன்சர் நமக்கு 105 வருது. வந்த ஆன்சர் 7ல் வகுத்துரு, என்ன ஆன்சர் வருது? 15ங்களா? என்னப்பா நமக்கு ஆன்சர் வருது? 15 வராங்களா? அப்போ நமக்கு என்னது? இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ 15 வந்து நம்மளுடைய ஆன்சர். த ஆப்ஷன் வில் பி பி வில் பி அவர் ஆன்சர். தட்ஸ் ஆல். உங்கள் 40 கொஸ்டின் முடிஞ்சு. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 40 கொஸ்டின்ஸ் இதில் எதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னா செமன்டிக் அண்ட் பியர்ஸ் அப்படின்ற ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? கோடிங் அண்ட் டிகோடிங் மாடல். ஓகேவா? அது திரும்ப ஒரு சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் கேலண்டரை என்னது ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்க ஆரம்பிங்க. பில்ட்ரேஷன் ஆல்சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ காய்ஸ். நம்ம வந்து மற்ற வீடியோ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம் பெஸ்ட்டாக பண்ணுங்கள். எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க எக்ஸாம் இந்த டயத்தில். ஓகேவா? டோன்ட் பி ஃபியர் எனி அட் ஆல். ஓகேவா? பயப்படவே வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் படிச்சு தான் வரப்போகுது. ஓகேவா? தைரியமாக இருங்க. ஓகேவா? பி காம். ஓகேவா? பொறுமையாக உட்காந்து படிங்க நீங்கள். ஓகேவா? ஒரு பிரச்சனை வராது உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூப்பா. நம்ம மற்ற இதில் பார்க்க ஆரம்பிக்கலாம் கிளாஸில். ஓகே.